குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், நம்முடைய கிளாஸ் நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், 2026 ஆண்டிலிருந்து WIT சிலபஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு? சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. WIT நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்துக்கு பிரதானமான காரணங்கள் என்ன செய்யப்படுகின்றது? காணப்படுகின்றது. ரைட், அதாவது செயற்கை மதிநுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த தொழில்நுட்பத்தில் அறிமுகப்படுத்தல்கள், கணக்கீட்டு துறையில ஏற்பட்ட மாற்றங்கள், மாணவர்கள கற்பித்தல் முறைகள்ல அல்லது நவீன கல்வி முறைமைகள், மொடியூல் சிஸ்டம், அதுல ஏற்பட போகின்ற மாற்றங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் என்ன செய்யப்படுகின்றது? தற்போதுள்ள அனைத்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சிலபஸும் என்ன செய்யப்படுது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மோடிஃபை பண்ணப்பட்டு வருது. அதுல முதலாவது கட்டம் தான் நம்மளோட அக்கவுண்டிங் ப்ரொஃபஷன். அக்கவுண்டிங் ரிலேட்டடான ப்ரொஃபஷன்ல ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் என்ன? WIT கோர்ஸ். இந்த WIT கோர்ஸும் என்ன செய்யப்படுகின்றது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யப்படுகின்றது? மாற்றம் செய்யப்பட்டு வந்து 2026 என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த மாற்றங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 2026 ஜூலை எக்ஸாம்ல இருந்து என்ன செய்யப்படுகின்றது? இதற்குரிய மாற்றங்கள் என்ன செய்யப்படுகின்றது? இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த மாற்றங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்த மாற்றங்களை நாம் அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு. அடாப்ட் பண்ணினா மாற்றங்கள் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டி வரும் பிள்ளைகள்? கட்டாயம் இந்த மாற்றங்களை எக்ஸப்ட் பண்ணி நம்முடைய கல்வி கற்பித்தல் முறைகள் அல்லது கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய முறைகளையும் என்ன செய்ய வேண்டி வரும்? நாம் மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். ரைட், இதுல முதலாவதாக நாம் என்ன செய்வோம்? நாம் நேரடியாகவே, நான் ஒரு முஸ்லிம் மாணவர்களுக்கு இது ஒரு ரம்ஜான் பீரியடாக இருக்கிறது, அவங்க நோன்பு பிடிக்கக்கூடிய காலப்பகுதியா இருக்கிறதால அவங்க பிரேயருக்கு செல்ல வேண்டி இருப்பதாலும் நான் விரைவாக நான் என்ன செய்யறேன், இந்த செஷன் நான் என்ன செய்யறேன், நான் கண்டினியூ பண்றேன். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா WIT காணப்படுகின்ற ஏற்கனவே ஓல்ட் சிலபஸ்லையும் பாத்தீங்கன்னா 3 லெவல்ஸ் காணப்பட்டுச்சு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்று சொல்லி 3 லெவல்ஸ் இருந்துச்சு. அதே போலதான் தற்போதும் என்ன செய்யப்பட்டிருக்கு? தற்போது காணப்படுகின்ற புது சிலபஸ்லையும் என்ன செய்யப்படுகின்றது? 3 லெவல்ஸ் என்ன செய்யப்படுகின்றது? காணப்படுகின்றது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என 3 லெவல்ஸ் காணப்படுது. இந்த 3 லெவல்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு லெவல்லையும் 4 பாடங்கள் காணப்படுது. ஒவ்வொரு லெவல்லையும் 4 பாடங்கள் காணப்படுச்சு. இந்த இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது பழைய பாடத்திட்டம். இது பழைய பாடத்திட்டம். இங்க இருக்கக்கூடிய ஸ்லைடை பாத்தீங்கன்னா என்ன? இது புதிய பாடத்திட்டமாக என்ன செய்யப்படுகின்றது? காணப்படுகின்றது. பழைய பாடத்திட்டம், இது புதிய பாடத்திட்டமாக காணப்படுகின்றது. இந்த புதிய பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாடங்கள் என்ன பெரிதானது ஒரு மாற்றமும் என்ன செய்யப்படல வரல. அதாவது பிரதானமாக லெவல் 1 எடுத்துக்கொண்டால் இதுல பாருங்க 4 பாடங்கள் ஓல்ட் சிலபஸ்ல இருந்துச்சு. அதே பாடங்கள் தான் என்ன செய்யப்படுகின்றது? நியூ சிலபஸ்லயும் வந்திருக்கு. ஆனால் அதுல உள்ளடக்கத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளை? சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? உள்ளடக்கத்துல மாற்றங்கள் வந்திருக்கு. சோ நாம் என்ன செய்ய வேண்டி வரும்? அந்த மாற்றங்களை நாம் என்ன செய்ய வேண்டி வரும்? எக்ஸப்ட் பண்ண வேண்டி வரும். ரைட், 2வது லெவல பாத்தீங்கன்னு சொன்னா 4 பாடங்கள் இருந்துச்சு. இந்த 4 பாடங்களும் இதுல ஒரு பாடம் என்ன செய்யப்பட்டிருக்கு? அதுல பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ISD என்று இருந்த பாடம் தற்போது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு? DTI என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. டிஜிட்டல் மாற்றமும் தகவல் முறைமைகளும் என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. இந்த பாடத்திலையும் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கண்டென்ட் என்ன செய்யப்பட்டிருக்கு? சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்ன மாற்றங்கள் என்ன செய்வோம்? நாம தெளிவாக பார்ப்போம். ஏனைய பாடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஏனைய பாடங்களோட பெயர்கள் மாற்றப்படவில்லை. ஆனால் கண்டென்ட்ல காணப்படுகின்ற சிலபஸ் கண்டென்ட் நான் மென்ஷன் பண்றது அந்த பாடத்துல உள்ளடக்கம் லெசன் 1, லெசன் 2 இருக்குதானே, அந்த லெசன் 1, லெசன் 2 என்ன செய்யப்பட்டிருக்கு? அதுல ஆர்டர் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. புது புது விடயங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு? இதுல உள்வாங்கப்பட்டிருக்கு. ரைட், அதே நேரம் லெவல் 3 பொறுத்தளவையில இதுலயும் அதே ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், அதே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் ஆடிட், நிதி கட்டுப்பாடுகளும் கணக்காய்வும் என்று இருந்த பாடம் இடர் கட்டுப்பாடுகள் மற்றும் கணக்காய்வு என்ன செய்யப்பட்டிருக்கு? சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. FCA என்று சொன்ன பாடம் RCA ரிஸ்க் கண்ட்ரோல் ஆடிட் என்று சொல்லி சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல
ஆடிட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சில கன்செப்ட் என்ன செய்யப்பட்டிருக்கு, புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. சில கன்செப்ட் என்ன செய்யப்பட்டிருக்கு, ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. நவீன தொழில்நுட்பத்தோடு எவ்வாறு கணக்காய்வு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களும், இடர்களை இனங்காண்பதுதான் முக்கியத்துவமானது, மெட்டீரியல் என்று சொன்ன விடயம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இதில் உள்வாங்கப்பட்டிருக்கு. அதே போல நிறுவனம் மற்றும் தனிநபர் வரியில் எந்த மாற்றங்களும் இல்லை. வணிக தொடர்பாடல் அதிலும் என்ன மாற்றங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே இதுதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, WAT-ல காணப்படுகின்ற மெயினான பாடங்கள் ஏற்படுத்தப்பட்ட என்ன மாற்றங்களாக காணப்படுகின்றது. ஆகவே நீங்க லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணின மாணவர்கள் லெவல் 2 என்ன செய்ய முடியும், எக்ஸாம் செய்ய முடியும். அதே நேரம் லெவல் 1ஐயும் லெவல் 2ஐயும் ஒன்றாகவும் செய்ய முடியும். ஆனால் இந்த பிசினஸ் கம்யூனிகேஷன் என்கின்ற இந்த சப்ஜெக்டை நீங்க எக்ஸாம் சிட் பண்றேன்னு சொன்னால் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணி இருக்க வேண்டும். இருந்தால்தான் நீங்க பிசினஸ் கம்யூனிகேஷன்ங்கிற பாடத்தை நீங்க என்ன செய்ய முடியும், தெரிவு செய்ய முடியும். இந்த பிசினஸ் கம்யூனிகேஷன்ங்கிற பாடம் என்ன, அதோட உள்ளடக்கம் என்னங்கிறதுலாம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நம்ம என்ன செய்வோம் பார்த்துக்கொள்ளும். அதாவது ஒரு ஆங்கில பாடம், இங்கிலீஷ் சப்ஜெக்டாக இருக்கும். அதுவும் வளமையான ஆங்கிலத்தை போன்று இல்லாமல் கம்யூனிகேஷன் தொடர்பாடலோடு சம்பந்தப்பட்டதாக என்ன செய்யப்படும், இந்த பாடங்கள் காணப்படும். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு என்ன செய்யப்படும், இந்த WAT எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும். ஜனவரியில ஒரு எக்ஸாம், ஜூலைல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும். தற்போது ஏதாவது காலநிலை மாற்றங்கள், A-level O-level மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டால் மாத்திரம் அது எக்ஸாம் என்ன செய்யப்படும், 1 month என்ன செய்யப்படும், பின்னுக்காலம் 2 weeks முன்னுக்காலம், 2 weeks பின்னுக்காலம், அவ்வாறு என்ன செய்வாங்க, அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து அவங்க ஷெட்யூல் பண்ணி கொள்வாங்க. ரைட். நீங்க லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய முடியும், BMSCக்கு என்ன செய்யலாம், நீங்க கன்வெகேஷனுக்கு நீங்க போகக்கூடியதாக காணப்படும். ரைட். ஆகவே இதுதான் என்ன பிள்ளைகள் உங்களோட இருக்கக்கூடிய பாடங்கள், எத்தனை பாடங்கள் இருக்குன்னு பாக்குறபடி. இதுல WAT நன்மைகள் என்ன, WAT முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம் என்பது தொடர்பான விடயங்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு ஒரு கெரியர் கைடன்ஸ் செஷனோட என்ன செய்யப்படும், அடுத்ததாக உங்களுக்கு வைக்கப்படும். அந்த செஷன்ல என்ன செய்வாங்க, இது சம்பந்தமான விளக்கங்களை சொல்லுவாங்க. இன்றைக்கு இல்ல, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் செஷனோட அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு என்ன செய்யப்படும், தெளிவுபடுத்தப்படும். அதில் உள்ள வேலை வாய்ப்புகள் என்ன, எவ்வாறு வேலைக்கு அப்ளை பண்ணுவது, கவர்மெண்ட்ல என்ன வேகன்சிஸ் இருக்கு, பிரைவேட்ல என்ன வேகன்சிஸ் இருக்குன்னு என்ன செய்யப்படும், அந்த செஷன்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். ரைட். இப்ப நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்க பழைய சிலபஸ்ல லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சார், நியூ சிலபஸ்ல எதை செய்யணும், என்ன பாடங்களை செய்யணும் எங்களுக்கு தெளிவில்லை என்று சொல்லியிருக்காங்க. ரைட். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க ஓல்ட் சிலபஸ்ல என்ன பாடம் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்களோ அதற்கு சமனான பாடங்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு நியூ சிலபஸ்ல உங்களுக்கு எக்ஸெப்ஷன் தரப்படும். எதை நீங்க பாஸ் பண்ணவில்லையோ அந்த பாடத்துக்கு நேராக இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், நீங்க எக்ஸாம் செய்ய வேண்டி வரும். அவ்வளவு. ரைட். இதுல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிருந்தா உங்களுக்கு லெவல் 1 ஃபுல்லா எக்ஸெப்ஷன், லெவல் 1ம் 2ம் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா லெவல் 1ம் 2ம் உங்களுக்கு எக்ஸெப்ஷன். லெவல் 3ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த BCA தவிர 1 2 3 நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா BCA தவிர என்ன எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. ரைட். நீங்க BC பாஸ் பண்ணியிருந்தால் நியூ சிலபஸ்ல என்ன செய்யப்படும், உங்களுக்கு BC பிசினஸ் கம்யூனிகேஷன்ங்கிற பாடம் எக்ஸெப்ஷன் கிடைக்கும், வணிக தொடர்பாடல்ங்கிற பாடம். ரைட். எந்த மாற்றமும் இல்லை. ரைட். ஆகவே நாம் என்ன செய்வோம், நேரடியாக நாம அடுத்த சாப்டர்ஸுக்கு வருவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர், எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், நம்ம ஒவ்வொரு லெவலாக என்ன செய்யலாம், இதுல ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கலாம். இதுவும் என்ன பெரியதொரு மாற்றம் இல்லை, சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டுமே காணப்படுது இந்த ஸ்ட்ரக்சர்ல. அப்ப நீங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், என்ன மொழி மூலம் இதனை செய்யலாம், தமிழ், ஆங்கிலம், சிங்களம். பெரும்பாலும் டிஜிட்டல் டியூட்டர்ஸ் LK நிறுவனத்துல தமிழ் மீடியம் மாத்திரம்தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம். தற்போது எங்களிடம் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸோ சிங்கள மீடியம் கிளாஸஸோ எதுவுமே இல்லை. ரைட். இங்கிலீஷ் மீடியம் எங்கள்கிட்ட இருந்தது சார்ட்டர்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் மாத்திரம் இந்த இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. மற்றபடி தமிழ் மீடியம் சகலதும் WAT ஃபுல்லாக 100% என்ன தமிழ் மீடியம் கிளாஸஸ் மாத்திரம் எங்களிடம் அவைலபிளாக இருக்கு. ரைட். ஆகவே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஆகிய 3 லெவல்ஸ் இருக்கு. இந்த லெவல் 1ல பாத்தீங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரக்சர் இவ்வாறு தான் அமையும். பேப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்ப்போம். நியூ சிலபஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பேப்பர் ஸ்ட்ரக்சர். முதலாவதாக நாம பார்ப்போம் பிள்ளைகள், லெவல் 1ல பாத்தீங்கன்னு சொன்னா வணிக சூழல், பிசினஸ் என்வாயன்மெண்ட் என்ற பாடம் இருக்கு. அந்த லெவல் 1ல பேப்பர் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரக்சர் இவ்வாறு தான் காணப்படும். பகுதி A, பகுதி B, பகுதி C என்று 3 பகுதிகள் காணப்படுது.
பகுதி ஏக்கு 40 புள்ளிகள், பகுதி பிக்கு 40 புள்ளிகள், பகுதி சிக்கு என்ன, பகுதி சிக்கு 20 புள்ளிகள் என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. ரைட். ஆல் சிலபஸ்லையும் இதே ஸ்ட்ரக்சர்ல என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள் உங்களுக்கு காணப்பட்டுச்சு. இதே ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. சரிதானே? ரைட். அப்ப ஆக குறைந்தது எத்தனை புள்ளிகள் எடுத்தால் சித்தி அடைய முடியும்? 50 புள்ளிகள் எடுத்தால் என்ன நீங்கள் சித்தி அடைய முடியும். 50 புள்ளிகளை நீங்க என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பட் நீங்க கேட்கலாம் 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் இல்லையா சார்? எஸ், பாஸ். நீங்க 4 பாடத்திலையும் 40 புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த பரீட்சையில் சித்தி அடைய முடியும். நீங்க 3 பாடத்துல 40 புள்ளிகள் பெற்றுக்கொள்றீங்க, ஒரு பாடத்துல ஃபெயில் ஆகுறீங்க, என்ன செய்ய வேண்டி வரும்? அந்த ஃபெயில் ஆகிற பாடம் 0க்கு சமம். நீங்கள் பாஸ் பண்ணி அந்த 40 எடுத்த சகல பாடங்களையும் என்ன செய்யும், அதை ஃபெயில் ஆக்கிவிடும். ஆகவே நீங்கள் சித்தி அடைய வேண்டுமானால் ஆக குறைந்தது என்ன 50 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது சிறந்தது. பட் நீங்க worry பண்ண தேவையில்ல. ஒழுங்கான முறையில கல்வி கற்றால், சரியாக முறையில கல்வி கற்றீங்க என்று சொன்னால், நாங்க சரியான முறையில கற்பிக்கப்படுது. நான் எந்த ஆசிரியரையுமே நான் குறை சொல்லல. WAT படிப்பிக்கக்கூடிய சகல ஆசிரியர்களும் சரியான முறையில தான் கற்பித்துக் கொண்டிருக்காங்க. நீங்க கற்கக்கூடிய முறைகளை நீங்க என்ன செய்யணும், நீங்க மாற்றம் செய்து கொள்ளணும். நாங்களும் டிஜிட்டல் டியூட்டர்ஸும் என்ன பல்வேறுபட்ட புதிய முறைகள், நவீன தொழில்நுட்பங்களுடனான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டான இமேஜஸ், அதோட இன்ஃபோகிராபிக்ஸ், புதிய நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய டெக்னிக்குகள், பிராக்டிக்கலாக இந்த பாடம் உங்களுக்கு எவ்வாறு ஹெல்ப் பண்ணுது என்பதோட தொடர்பட்டதாக என்ன செய்வோம், நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருவோம். இது ஏனைய கற்பித்தல் முறைகள் இருந்து என்ன செய்யும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்க இலகுவாக என்ன செய்ய முடியும், அந்த விடயத்தை, அந்த சப்ஜெக்டை நீங்க புரிந்து என்ன செய்யலாம், நீங்க சித்தி அடைந்து கொள்ள முடியும். ஆகவே இதுதான் பிள்ளைகள் உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர். பகுதி ஏ பார்த்து கொள்ளுங்க. MCQ சொல்லுவோம், அது WAT பாத்தீங்கன்னு சொன்னா OTQ சொல்லுவாங்க. ரைட். நோக்க சோதனை வினாக்கள் சொல்லி. ரைட். அதுல 1.1ல இருந்து 1.10 1.10னா 10 வரைக்கும் என்ன நீங்க தெரிவு செய்யற கேள்வி வரும். சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் அது எழுதக்கூடிய கேள்விகள் 5 கேள்விகள் வரும். அதே நேரம் 1.16ல இருந்து 1.120 16ல இருந்து 20 வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சர்ஸ் எழுதக்கூடியதா இருக்கு. ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதக்கூடியது. அவை 40 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பார்ட் B பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 4 கேள்விகள் வரும். 10 மார்க்ஸ் படி 4 கேள்விகள் வரும். ரைட். நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கு தானே, அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய விடயங்கள் சகல பாடங்கள்ல இருந்தும் 4 கேள்விகள் என்ன செய்யப்படும், தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும், வினவப்படும். ஆகவே நீங்க 100 வீதம் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க 100 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் என்ன, நீங்க ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் என்ன செய்யலாம், இந்த பார்ட் 2 பகுதி B பார்ட்லையும் என்ன செய்யலாம், நீங்க ஸ்கோர் பண்ணிக்கொள்ள முடியும். ஆகவே ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மார்க்ஸ் படி 4 கேள்விகள் இருக்கு. அது என்னென்ன பாடங்கள் இருக்குன்னு சொல்லி, இப்ப நீங்க லெவல் 1 பிள்ளைகள், புதிய பிள்ளைகள் இருப்பீங்க. ஆல்ரெடி லெவல் 1 பாஸ் பண்ணி சித்தி அடைந்த பிள்ளைகளுக்கு என்ன இது தெளிவானதாக இருக்கும் உங்களுக்கு. ஆகவே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கேள்விகளை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும், பாரியதொரு மாற்றங்கள் என்ன செய்யப்படலை, இடம்பெறல, பெரிய மாற்றங்கள் என்ன செய்யப்படல, லெவல் 1ல இடம்பெறலைங்கிறது உங்களுக்கு விளங்கும். ரைட். பகுதி C பாத்தீங்கன்னா 25 புள்ளிகளுக்கு ஒரு கேள்வி வரும். 25 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி. அதே சேம் ஸ்ட்ரக்சராக காணப்படும். ஆல் சிலபஸ் இருக்கக்கூடிய அதே பேப்பர்ஸ் தழுவியதாக என்ன செய்யப்படுது, லெவல் 1 பேப்பர்ஸ் என்ன செய்யப்படுது, காணப்படுது. ரைட். அதே நேரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செயல் வினை சொற்கள் என்ற ஒரு தாள் இருக்கு. அது என்னன்னு சொன்னா நீங்க விளக்குகையா அல்லது விவரிக்குகையா, அப்படி என்ன விடயங்கள், என்ன சொற்களுக்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விளக்கம் இருக்கு. அது worry பண்ண தேவையில்லை, எக்ஸாம் பேப்பர்லயும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. ரைட். இப்ப நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருப்பது என்னன்னு சொன்ன பைலட் பேப்பர்னு சொல்லுவோம், முன்னோடி வினாத்தாள்னு சொல்லுவோம். அதாவது அந்த வினாத்தாள் இருக்கக்கூடிய கேள்வியும் விடைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு, WAT என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, வினாக்களும் விடைகளும். ஆகவே நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நாங்க குரூப்லையும் நாங்க என்ன செய்வோம், நாங்க இதை ஷேர் பண்ற பாருங்க. இந்த முன்னோடி வினாத்தாள் பைலட் பேப்பர்ஸ் லெவல் 1க்கு ஒவ்வொரு பாடங்களுக்கும் இது காணப்படுது. ரைட். நம்ம நேரடியாகவே அடுத்த செக்ஷனுக்கு போவோம். லெவல் 2லையும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதே மாதிரி உள்ள விடயங்கள். லெவல் 2லையும்
லெவல் 2க்கு பாத்தீங்கன்னு சொன்னா WAT-ல உங்களுக்குரிய பைலட் பேப்பர்ஸ் என்ன செய்யப்படல. WAT பைலட் பேப்பர்ஸ் என்ன செய்யப்படல, தமிழ் மொழியில என்ன செய்யப்படல. லெவல் 2க்கு இந்த செஷன் நடக்கிற நாள் வரைக்கும் என்ன செய்யப்படல, வெளியிடப்படல. இங்கிலீஷ் மீடியத்துல வெளிவந்திருக்கு. பட் என்ன, இன்னொரு 2-3 வீக்ஸ்க்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, தமிழ் மொழி மூலமான வினாத்தாள்களை வெளியிட்டுருவாங்க. பட் இங்கிலீஷ் மீடியம் வினாத்தாள்கள் என்ன செய்யப்படும், கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றோம், நீங்க அதை பார்த்துக் கொள்ள முடியும். ரைட். இதுலயும் அதே மாதிரி OTQ கொஸ்டின் 25 புள்ளிகள். பி பகுதியில பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் படி 5 கேள்விகள். அதே போல சி பகுதியில 25 புள்ளிகளுக்கு என்ன ஒரு கேள்வி வழங்கப்படும். ஆகவே OTQ கொஸ்டின் என்ன செய்யப்படுகின்றது, இந்த வினாத்தாளையும் காணப்படுது, லெவல் 2 வினாத்தாளையும் காணப்படுது. லெவல் 3ல பாத்தீங்கன்னு சொன்னா லெவல் 3லயும் என்ன செய்யப்படுது பிள்ளை, லெவல் 3லயும் என்ன செய்யப்படுது, பேப்பர் ஸ்ட்ரக்சர் அதே ஸ்ட்ரக்சர், ஓல்ட் சிலபஸ்ல வந்து அதே ஸ்ட்ரக்சரை தழுவியதாகத்தான் இருக்கு. ரைட். பகுதி ஏல 20 மார்க்ஸ், அதாவது 5 புள்ளிகளை படி 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். பகுதி பில 10 புள்ளிகள் வீதம் 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். பகுதி சில 25 புள்ளிகள் படி 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆகவே இதுவும் ஓல்ட் சிலபஸ்ல இருந்த அதே வினாத்தாள தழுவியதாகத்தான் என்ன செய்யப்படுது, நியூ சிலபஸ்லயும் உங்களுக்கு காணப்படுது. சோ நீங்க என்ன செய்யலாம், பழைய பாஸ் பேப்பர்ஸ்ல ஒரு 2 பேப்பர்ஸ் செய்தாலே போதும், 26 ஜூலைல எக்ஸாம் செய்யக்கூடிய என்ன செய்யலாம், நீங்க ஈஸியா சித்தி அடையக்கூடியதாக இருக்கு. ரைட். இந்த லெவல் 3லயும் தமிழ் மீடிய வினாத்தாள்கள் என்ன செய்யப்படல, பப்ளிஷ் பண்ணப்படல. ஆங்கில மொழி மூலமான வினாத்தாள்கள் தான் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு அப்டேட் வெப்சைட்ல. அதையும் நாங்க உங்களுக்கு இந்த வீடியோஸோட சேர்த்து ஷேர் பண்றோம் குரூப்ல. நீங்க என்ன செய்யலாம், அதே மாதிரி ஒரு நாலேஜ் பர்பஸ்க்கு நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். பட் எங்க கிளாஸஸ் நடக்கும் போது என்ன செய்யப்படும், தமிழ் மொழி மூலம் தான் எங்க கிளாஸஸ் நடக்கும். இந்த வினாத்தாள்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு உங்களுக்கு இந்த பைலட் பேப்பர்ஸ் டீச் பண்ணப்படும். பட் ஆரம்பத்திலே என்ன செய்யலாது, ஆரம்பத்திலே என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு வினாத்தாள்கள் ப்ராக்டிஸை தர முடியாது. பிகாஸ் நீங்க இப்பதானே அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ என்ன செய்யலாது, ஸோ நீங்க கொஞ்சம் என்ன செய்யலாம், சிலபஸை படிச்சு போகும்போது தான் என்ன செய்ய முடியும், பாஸ் பேப்பர்ஸ் நீங்க என்ன செய்ய முடியும், பாஸ் பேப்பர்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. ரைட். நெக்ஸ்ட், இதுதான் பிள்ளைகள் WAT-ல வந்த பிரதானமான மாற்றங்கள். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறதெல்லாம் என்னன்னு சொன்னா சிலபஸ்ல வந்த மாற்றங்கள் சம்பந்தமாகவும் சொல்ல போறேன். அதே நேரம் WAT பெற்று WAT-யை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்ட்டர்ட்ல என்ன பெனிஃபிட்ங்கிறதையும் என்ன செய்ய போறேன், நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரைட். WAT கம்ப்ளீட் பண்ணாங்களுக்கு சார்ட்டர்ட்ல என்ன பெனிஃபிட்ங்கிறத நான் என்ன செய்யறேன், ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். இறுதி வரைக்கும் செஷன்ல சில நேரங்கள்ல மாணவர்களுக்கு இருக்க முடியாம போகும். பிகாஸ் சிலபஸை நான் விளங்கப்படுத்துறதுக்கு அது போரிங்கா இருக்கும் உங்களுக்கு சில நேரங்கள்ல. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், WAT பாத்வே இதுதான் பிள்ளை. WAT பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க முதலாவது லெவல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க, 4500 ரூபாய். அதன் பிறகு என்ன செய்வீங்க, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணுவீங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் தான் என்ன, டிப்ளமா இன் அக்கவுண்டிங் அண்ட் பிசினஸ் பாஸ் ஃபைனலிஸ்ட்ங்கிற பேர் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். பாஸ் ஃபைனலிஸ்ட் என்ற பேர் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஆகவே நீங்க என்ன செய்யலாம், இந்த பாஸ் ஃபைனலிஸ்ட்ங்கிற இந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வருடம் என்ன செய்ய வேண்டி வரும், ஆடிட் ஃபர்ம் ட்ரைனிங் அல்லது நான் ஆடிட் ட்ரைனிங். கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆபீசர்ஸாக இருந்தால் நீங்க 4 வருடங்கள் வேலை செய்யும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரையும் டாக்குமெண்ட் அந்த சப்மிஷன் எல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு MAAT மெம்பர் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் டெக்னீஷியன் AAT உறுப்பினர் என்கிற அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த MAATக்கு பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. என்னென்ன நன்மைகள் என்கிறது உதாரணமாக நான் முக்கியமான ஒரு நன்மையை சொல்லிக்கொள்றேன். இன்கம் டேக்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்கம் டேக்ஸ், அந்த இன்கம் டேக்ஸ் இல்லன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு அப்ரூவ்ட் அக்கவுண்டன்ட் ஆத்தரைஸ்ட் பர்சனாக நீங்க என்ன செய்ய முடியும், நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். ரெஜிஸ்டர்ட் அக்கவுண்டன்டாக என்ன செய்யலாம், உங்களை பதிவு செய்யலாம். அது எல்லாரும் பதிவு செய்ய முடியாது. WAT படிச்சாங்களுக்கு என்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரப்பட்டிருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். ரைட். ஆகவே இப்ப கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வேலை செய்யறாங்க, நீங்க அப்ளை பண்ணுவது என்று சொன்னால் நீங்க உங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை நீங்க அனுமதி எடுக்கணும். மாணவர்களாகிய நீங்கள் அப்ளை பண்றேன்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நீங்க என்ன செய்யலாம், உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட சர்டிபிகேட்ல சப்மிட் பண்ணும்போது ஆன்லைன் சப்மிஷன் தான் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த அப்ரூவ்ட் அக்கவுண்டன்ட்ங்கிற பொசிஷன் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். 1 இயர் ட்ரைனிங் கவர் பண்ணதுக்கு அப்புறம் PLS ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, 2 நாள் ஒர்க் ஷாப் இப்போ ஆன்லைன்ல நடக்குது.
நாங்க எம்டபிள்யூடி எடுக்கிற காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எம்டபிள்யூடி எடுத்திருந்தோம். அந்த காலப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 2 days ஒரு நாள் WATல உங்களுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு செஷன் நடக்கும். எவ்வாறு மீட்டிங்ல கலந்து கொள்றது, பிரசன்ட் பண்றது எவ்வாறு, ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், எவ்வாறு நீங்க பேச வேண்டும், இவ்வாறான விடயங்களை என்ன செய்வாங்க உங்களுக்கு படிச்சு தருவாங்க, லெக்சர் பண்ணுவாங்க, பழக்குவாங்க. ஸ்பூன் எப்படி நீங்க பயன்படுத்துறது, சகல விடயங்களும் சொல்லுவாங்க. ஸ்பூன் கரண்டி. செகண்ட் டே உங்களுக்கு அவுட், வெளியில் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுல உங்களை ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க. அதே நேரம் உங்களுக்குரிய ஒர்க் ஷாப் நடக்கும், லீடர்ஷிப் ஒர்க் ஷாப் மாதிரி உங்களுக்கு எக்ஸசைசஸ், அடுத்தது மோட்டிவேஷன் சம்பந்தமானது, டீம் ஒர்க்கா வேலை செய்யறதுக்கான சில ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோட உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடக்கும். அது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 2 நாள் தான் நடக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே. இப்போ ஆன்லைன்ல செய்யறாங்க. நீங்க ஆன்லைன்லயும் இப்போ ஆன்லைன் வெர்ச்சுவல்ங்கிறது எந்த பொறுத்தளவைக்கு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி வராது. உண்மையாக அந்த ட்ரைனிங்கை பொறுத்தளவு வெரி எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இப்போ ஆன்லைன்ல நடக்குது, பட் அதுலயும் கொஞ்சம் எஃபிஷியண்டா எஃபெக்டிவா செய்யறாங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம், அதை கலந்து கொண்டு நீங்க இந்த PLS-ஐயும் 1 year ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா MWAT நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். MWAT உங்களுக்கு போதுமானதாக இருக்கு. SAT, FMWAT எல்லாம் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க 5 வருடங்கள் MWAT-யோட இருக்கும்போது, அந்த SAT-யோட இன்னும் ஒரு 5 வருடங்கள் இருக்கும்போது என்ன செய்யலாம், நீங்க இந்த பட்டங்களை நீங்க என்ன செய்து கொள்ள முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் WAT நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு WAT எலெக்ஷன்ல எல்லாம் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்புகள், எக்ஸாம் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், எக்ஸாம் பேப்பர் மார்க்கிங் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ரைட். அடுத்தது நேரடியாக சார்ட்டர் சம்பந்தமானதுக்கு வாங்க. நிறைய பேர் நம்ம பிள்ளைகள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் WAT முடிச்சதுக்கு பிறகு உலக பண்ணக்கூடிய கோர்ஸ் CA, CMA. நான் CA ஃபோக்கஸ் பண்றேன். CA பாத்தீங்கன்னு சொன்னா சார்ட்டர்ட்லயும் சிலபஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே சார்ட்டர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 4 லெவல் இருந்துச்சு, 4 லெவல்ஸ், 4 லெவல்ஸ். பிசினஸ் லெவல் 1, பிசினஸ் லெவல் 2, கோஆபரேட் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சார்ட்டர்ட்ல உங்களுக்கு 3 லெவல்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க, அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிசினஸ் லெவல், கோஆபரேட் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல். பிசினஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா 4 பாடங்கள் இலகுபடுத்தப்பட்டிருக்கு. உங்களோட நீங்க கரியர் உங்களுக்கு என்ன செய்யப்படுத்தப்பட்டிருக்கு, இலகுபடுத்தப்பட்டிருக்கு. அது தரம் என்ன செய்யப்படுத்தப்பட்டிருக்கு, தரம், குவாலிட்டி அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 பாடத்திலையும் நீங்க WAT பழைய மாணவராக இருந்தா, அப்ப நீங்க பார்க்கலாம் 25 தொடக்கம் 30 போட்டிருக்கிறீங்களா சார், 26 தானே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. WAT சிலபஸ் பிள்ளைகள் 25ஆம் ஆண்டே அறிமுகப்படுத்திட்டாங்க நியூ சிலபஸ். பட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அமுல்படுத்தல். 26 ஜூலைல இருந்து என்ன செய்யப்படுத்த போது அமுல்படுத்தப்படுது. ஆகவேதான் 25 தொடக்கம் 30 என்ன செய்யப்பட்டு இதுல போட்டு. WAT பழைய சிலபஸ் 2015 இருந்து 25 வரைக்கும் அந்த இப்ப அமுல்படுத்தல் தானே, சோ அது வரைக்கும் உள்ளுக்குள் வாங்கி இருக்கும். அந்த இந்த காலப்பகுதியில நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் சார்ட்டர்ட் லெவல் 1ல மொத்தம் 4 பாடமும் ஒரு மொடியூலும் இருக்கு. மொடியூல் சொன்னா அதுக்கு சொல்றது கேப்ஸ்டோன் சொல்லுவோம். பிசினஸ் லெவல் கேப்ஸ்டோன். அதுல இங்கிலீஷ், IT அதோட சம்பந்தப்பட்டதாக நிறைய விடயங்கள் அது இருக்கு. அதை நான் சார்ட்டர்ட் அதுக்கு தெளிவுபடுத்தும் போது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். WAT முடிச்சாக பழைய சிலபஸ்ல நீங்க 3 பாடம் என்ன செய்ய தேவையில்லை, எக்ஸாம் எழுத தேவை. 3 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸம்ஷன். ஒரே ஒரு பாடம் என்ன, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கிற சப்ஜெக்ட் மட்டும் நீங்க எக்ஸாம் செய்து கொடுக்க வேண்டி வரும். அதோட இந்த பிசினஸ் கேப்ஸ்டோன்ங்கிறதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வழங்க வேண்டும். அது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணா சார்ட்டர்ட்ல இருக்கக்கூடிய பிசினஸ் லெவல் கம்ப்ளீட். சார்ட்டர்ட்ல இடைநிலை தகைமையை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, நீங்க பூர்த்தி செஞ்சிருவீங்க. இடைநிலை மட்டத்தில் நீங்க கவர்மெண்ட்ல கால் பண்ண போற ஆடிட் சர்வீஸ் நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாம் செய்யக்கூடியதா இருக்கு. ஆடிட் சர்வீஸ் நீங்க எக்ஸாம் சித்தி அடையக்கூடியதாக இருக்கு, எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கு. ரைட். நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா, நியூ சிலபஸ் சொன்னா இந்த வருடம் தான் நீங்க WATக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்க. இப்பதான் நீங்க லெவல் 1 செய்ய போறீங்க. ஏற்கனவே லெவல் 1 செய்யல, தற்போதுதான் WATல கால் வச்சிருக்கிறீங்க. இவ்வாறான மாணவர்களுக்கு நியூ சிலபஸ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நியூ பேட்ச், நியூ சிலபஸ்ல உள்வாங்கப்பட்டாங்க. உங்களுக்கு நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணினால் நீங்க இந்த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் கூட நீங்க என்ன செய்ய தேவையில்லை, எக்ஸாம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு 4 பாடமும் எக்ஸம்ஷன் சார்ட்டர்ட். நீங்க இந்த பிசினஸ் கேப்ஸ்டோன்ங்கிற அந்த மொடியூல மட்டும், மொடியூல்னா இங்கிலீஷ், IT எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்.
அதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதுமானதாக இருக்கும். இதுதான் நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அப்ப இன்னொரு டீம் இருக்கிறீங்க, ஆல் சிலபஸ்ல லெவல் 1 and 2 முடிச்சிட்டோம் சார், நியூ சிலபஸ் தான் லெவல் 3 செய்யப்படும். ரைட், உங்களுக்கும் பெரும்பாலும் உங்களுக்கும் இந்த 4 பாடங்கள் எக்ஸம்ஷன் தரக்கூடிய வகையில என்ன செய்யப்படுது, சார்ட்டரோட பேசிக்கொண்டிருக்காங்க. உங்களுக்கும் இந்த 4 பாடங்களுக்கும் என்ன செய்யப்படும், எக்ஸம்ஷன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நியூ சிலபஸ்ல செய்யக்கூடிய ஆட்களுக்கு. நீங்களும் டிரெக்டாகவே கேப்ஸ்டோன் என்ன செய்யலாம், கேப்ஸ்டோன் வருமா, பி கேப்னா கேப்ஸ்டோன் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா வெரி சாரி. என்ன செய்யப்படும், உங்களுக்கு என்ன செய்யப்படும், பிசினஸ் கேப்ஸ்டோன் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் செஞ்சீங்கன்னா சார்ட்டர் இடைநிலை மட்டும் நீங்க பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கு. ரைட், ஆகவே நாம நேரடியாக சார் அடுத்தது நன்மைகளுக்கு வருவோம். சார் நம்ம எப்படி டீச் பண்றோம்ங்கிறது போலாமா? ரைட் ரைட், இதுல அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா பிள்ளைகள், டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே நிறுவனத்தால எவ்வாறு நாங்கள் உங்களுக்கு WAT-ஐ கற்பிக்க போகின்றோம். கடந்த காலத்திலிருந்து நாங்கள் கற்பிச்சுதான் வாரம். 2022, 23, 24, 25 என்ன செய்யப்பட்டு நாங்கள் கற்பித்த நடவடிக்கைகளை மேற்கொள்றோம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய பாஸ் ஃபைனலிஸ்ட் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நான் கற்பித்தல் முறைகளுக்கு முதல் லாஸ்ட் பேட்ச்ல பாஸ் ஃபைனலிஸ்ட் ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கொள்றேன். ஒரு தரம் நீங்க அதை பார்த்து கொள்ள முடியும். ஒரு பெட்சுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். பாருங்க, இதுதான் லாஸ்ட் பெட்ச்ல எங்களிடம் கற்றுக்கொண்டு கன்வகேஷன் போய் அவங்க WAT பாஸ் ஃபைனலிஸ்ட்ங்கிற அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்ட மாணவர்களும் இருக்காங்க, மாணவிகளும் இருக்காங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஆக்கள், சவுத் ஈஸ்டர்ன், கொலம்பியா யூனிவர்சிட்டி, ஜஃப்னா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுல பாருங்க, யங் பீப்புள்ஸ், யங் ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க, நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ். ரைட், நாங்களும் என்ன செஞ்சிருக்கோம், குறிப்பிட்ட அளவான குவாலிட்டி ஆஃப் தரமான அவுட்புட்டை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், வெளியீடு செஞ்சிருக்கோம். ரைட், நிறைய பேர் பாஸ் பண்ணி இப்போ வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட், அதே நேரம் நிறைய பேர் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க. இதுல நிறைய பேர் நீங்க இந்த லிஸ்ட்ல அடுத்தது பாக்குறதுலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. பிக்மி அந்த மாதிரி இதுல அடுத்தது நிறைய ஆடிட் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்களும் இதுல இருக்கிறாங்க. less than 28, 27, 25 எல்லாம் இருக்காங்க, 23 இருக்காங்க, 23 வயது, 22 வயது, 20 வயது எல்லாம் இருக்காங்க. ஏ லெவலுக்கு முதல் கம்ப்ளீட் பண்ணாக்களும் இருக்காங்க. ரைட், இதுல பழைய பேட்ச் இதெல்லாம் இருக்கு பிள்ளைகள். பழைய பேட்ச்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது இந்த சிஸ்டரால், அவங்களும் இருக்காங்க. அவங்க ஏ லெவலுக்கு மேல் கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்படி நிறைய அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கிளாஸ்ல படிச்சாக்கள் இருக்காங்க. ரைட், இதெல்லாம் பழைய சிலபஸ், ஓல்ட் சிலபஸ், அதாவது 2025 ஜூலை வரைக்கும் அவங்க படிச்சாக்கள். இந்த முறையும் 26 ஜனவரி எக்ஸாம்லையும் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பாஸ் ஃபைனலிஸ்ட் வந்து வழியாகும். நாங்கள் அவங்கள கண்டக்ட் பண்ணி ஷேர் பண்ண வைக்கணும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. ரைட், Dilshad sir, can you explain this? Okay, sir. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுடைய டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு. ஓகே, ஆன்லைன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டடி பண்றதுக்கு விரும்புறதில்ல. வாட்ஸ் ஆர் ரீசன் சொன்னா வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் எங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லை. இது வந்துட்டு ஒரு நோட்ஸை வெறும் ஒரு PDF நாங்கள் ஸ்க்ரீன் ஷோ பண்ணிட்டோ, அல்லது சம்டைம் ஸ்டூடெண்ட் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னால் சில பாப்அப்ஸ் ஓப்பன் பண்ணி சில இது நிறைய எங்கெங்கெல்லாம் போய் நோட்ஸ் காட்டிட்டு போவாங்க. அப்போ அது கஷ்டம்னு சொல்கிறேன். இல்லை, டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே வந்துட்டு எங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸை கொண்டு வந்துக்கிறோம். அதாவது இந்த ஸ்க்ரீன் இன்வால்வ்மெண்ட்டை கொண்டு வந்துக்கிறோம். அதாவது நீங்கள் இப்போ கிளாஸஸ் இருக்குனீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன் வந்துக்கிட்டு எல்லாமே அடுத்தடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுங்கிற விஷயத்த பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு தியரட்டிக்கல் நாங்கள் வழங்கப்படுத்தும் போது டியூஷன்ஸ் அது உங்களோட ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும், உங்களோட லைஃப்பில் எப்படி அது இருக்கும், அதே மாதிரி அந்த தியரி வந்துட்டு எப்படி ஒரு கோஆப்ரேட் வேர்ல்டில் இருக்கும்ங்கிறதெல்லாம் நாங்கள் வழங்கப்படுத்துவோம். அதே நேரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ஃபோகிராஃபிக், அதாவது ஃபோட்டோகிராஃபிக் மெமோரின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு இமேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு அது இலகுவாக ஞாபகம் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ்
இன்டர்னல் கண்ட்ரோல்ங்கிறது அதாவது உள்ள கட்டுப்பாடுங்கிற விஷயத்தை படிக்கும். ஓகே, ஸோ இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஃபிலிம்ல ஒரு கான்செப்ட் வந்திருக்கும், அல்லது சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்களை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஃபிலிம் கிளிப் பண்ணி போட்டு காட்டிட்டு ஸோ அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அது என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு லாங் டேர்ம்ல லைஃப்ல படிச்சு கொடுக்கறதால எங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிய வந்துட்டு குரூப்ல எல்லாம் போட்டு விடுறோம். அவங்களோட ஃபீட்பேக் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கிறதெல்லாம் நாங்க போட்டு விடுறோம். ஸோ எக்ஸாம்ல பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்க எக்ஸாம் ஹால்ல போய் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பேப்பரை பார்க்க பார்க்க நாங்க படிச்சு கொடுத்ததெல்லாம் அப்படியோ ரிமெம்பர் ஆகிற மாதிரியும் ஈஸியாகவும் அந்த இருக்கிற மாதிரி தான் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்கிரீன் இன்வால்வ்மெண்ட்ங்கிற விஷயம் இங்கே எங்களுடைய கிளாஸ்ல முக்கியமாக இருக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே நேரம் கிளாஸ் ஆஃப்டர் த கிளாஸ் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்வோம்ங்கிற விஷயம் இருக்குது. அப்போ ஸோ இந்த பேஜுக்கு நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். லாஸ்ட் பேஜுக்கும் செஞ்சிருந்தோம், இந்த பேஜுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்ன சொன்னால் ஒரு ஆடியோ நோட்ஸ், இப்போ அதுக்கு இப்போ ஏஐ அதே மாதிரி எங்களோட கண்ட்ரிபியூஷனோட ஒரு ஸ்கிரிப்ட் ஆக ஒரு இன்னைக்கு 1 hour கிளாஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த 1 hour கிளாஸுக்கு பிறகு எல்லா பாடத்தையும் இல்லை ஒரு சில பாடங்களில் அந்தந்த லெக்சர்ஸ் செய்வாங்க. என்ன டிஃபிகல்ட்டாக இருக்கிறது ஈஸியாக நீங்கள் ட்ராவலிங்கில் போய் கொண்டு இப்போ நிறைய பேர் எங்களுக்கு எதிர கிளாஸில் வந்துட்டு ஏ லெவல் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இருக்காங்க, ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிறாங்க. அதே நேரம் கிளாஸுக்கு ஏ லெவல் கிளாஸுக்கு அப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிய ட்ராவலிங் டைம் ஒன்று இருக்கு, அது இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பாட்காஸ்ட்டை கேட்குற மாதிரி உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், டிசைன் பண்ணிக்கிறோம். அதே நேரம் டிஸ்டன்ஸ் ஷார்ட் நோட்ஸ். சார் அடுத்த ஸ்லைட் மாற்றலாமா? ஓகே, ஷார்ட் நோட்ஸ், இன்ஃபோகிராஃபிக் இமேஜஸ், ஒரு இது முடிய குயிசஸ் எல்லாம் கொண்டு வருவோம். இப்போ பாருங்க ஒரு கிளாஸ் முடிய இந்த இமேஜஸ் உங்களுக்கு குரூப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த என்ன செய்யும்னா இன்னைக்கு படிச்ச விஷயத்த ஒரு இன்ஃபோகிராஃபிக்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த அதாவது வெறுமனே இமேஜ் இல்லாம இந்த ஒவ்வொரு இமேஜும் அந்த கான்செப்டோட ரிலேட்டடான மாதிரி தான் அந்த இமேஜை டிசைன் பண்ணிருப்போம். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்யணும், ஈஸியாக அந்த ரிமைண்ட் வந்துட்டு ஈஸியாக இருக்கு. ஸோ அதே நேரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு டியூஷன்ஸ் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க குயிசஸ், இன்னைக்கு நடந்த கிளாஸஸ்ல குயிசஸ் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்மின் வந்துட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இந்த எத்தனை இப்போ நீங்க ஆன்லைன்ல நிறைய ஸ்டூடெண்ட் சம்டைம் கிளாஸஸ் மிஸ் ஆவாங்க. ஓகே, நீங்க எத்தனை கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, அவங்களுடைய என்னதான் நம்ம இதுல இருந்தாலும் ஆன்லைன்ல இருந்தாலும் ஓகே உங்களோட ஃபாலோ அப் பண்றதுக்கு ஒரு ட்ரெக்கிங் சீட் ஒன்று தருவோம். அதை நீங்க என்ன செய்யணும், நீங்க ட்ரெக் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நான் என்னென்ன கிளாஸ் முடிச்சிட்டேன், என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே நேரம் எக்ஸாமுக்கு முன்னுக்கு வந்துட்டு யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் யூனிட் வைஸாக கொண்டு போகப்படும். ஸோ இந்த வருஷம் எப்படி கொஸ்டின் வரலாம், எப்படி நாங்கள் செய்யலாம்ங்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஏர்லியாவே உங்களுக்கு டெலிவரி பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இன்டராக்டிவாக நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடியது, உங்களோட டவுட்ஸை நீங்க அவர்த்த கேட்கக்கூடியதாகவும் உங்களுக்கு எங்களோட கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாகவும் தந்துடுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் இப்போ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்லுவான்னு சொன்னா எங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா பிசிக்கல் கிளாஸஸ்ல இருந்து நாங்கள் டிஜிட்டல் எராக்கு வந்துட்டோம் இல்லையா. ஆஃப்டர் த கொரோனா நாங்கள் நிறைய இன்வால்வ்மெண்ட் பார்த்துட்டோம், நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ நீங்க ரீசெண்டாக பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, அதை வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் ஆகி எங்களுடைய கிளாஸஸை கொடுக்குறது. இப்போ எங்களை சில டீச்சிங் மெத்தட் நீங்க யூடியூப்ல பாருங்க, நாங்கள் அடி குரூப்ல போட்டுறோம். அந்த அளவுக்கு வேற எங்கேயும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்யறோம். இன்னும் அதையும் தாண்டி இன்னும் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ எங்களுடைய இன்வால்வ்மெண்ட் நாங்கள் எங்களுடைய கிளாஸஸ்ல இன்னும் ஃபியூச்சர்ல அடாப்ஷன் பண்றதுக்கு இருக்கும். அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கிளாஸஸ்ல முடிய எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஜாப் வேகன்சி, இப்போ எந்தெந்த ஜாப்ஸ் எங்க இருக்குங்கிறத நாங்கள் ஃபைன் பண்ணி கொடுக்குறோம். அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சிவி ப்ரிப்பரேஷன், அடுத்தது கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங், எக்ஸல். ஓகே, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் இப்போ தியரட்டிக்கல் லைஃபுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன விஷயங்கள் தேவை, அந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங் பல விஷயங்களை எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒன்லி அவங்களோட பாஸ் அவுட் மட்டும் இல்லாமல் அவங்களோட கரியர் லைஃபுக்கும் நாங்கள் பர்சனல் லைஃப் க்ரோத்துக்கும் நாங்கள் அடுத்த விஷயங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அவங்களுடைய ஜஸ்ட் ஒன்லி பாஸ் அவுட்ங்கிறது இல்லை, நீங்கள் வேர்ல்டு எடுக்கணும், அடுத்தது போகணும். அவங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ், அதாவது ஸ்டடி கைடன்ஸ், சார்ட் செய்யணுமா, சினிமா செய்யணுமா, ஏசிசி விஷயங்களை நாங்கள் என்ன செய்வோம்னா கன்சிடர் பண்ணி அங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். Okay, thank you so much, dear students. These are the things our features in our classes. Okay, I hand over the class to Mr. Faisi sir. Right, okay, you can continue, sir. Thank you very much. Right, students, எவ்வாறு டீச் பண்ணப்படும் என்பது தொடர்பாக சார் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. பட் நானும் சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டிய, சித்தி அடைய செய்ய வேண்டிய பொறுப்பொன்று ஆசிரியர்களாகிய விரிவுரையாளர்களாகிய எங்களுக்கு காணப்படுகிறது. அதே நேரம் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்க வேண்டும், முயற்சியாளராக மாற வேண்டும் என்பது தொடர்பான எண்ணமும் ஊக்குவிப்பும் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு காணப்பட வேண்டும். ரைட், இது இருக்கக்கூடியது 2026 பீட்டா ஜெனரேஷன் சொல்லுவோம்.
அல்பா ஜெனரேஷன் 2025 முடிச்சு. இப்ப இருக்கக்கூடிய நீங்க யாருன்னு சொன்னா பீட்டா ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய மாணவர்கள். உங்களோட மாணவர்களோட மைண்ட் செட் எவ்வாறு காணப்படுது என்று சொன்னா ரீல்ஸ் ரீல்ஸ் என்று சொல்லுவோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக் ரீல்ஸ், யூடியூப்ல ஷார்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியால வீடியோஸை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு போரிங்கா இருக்கு. ஆனா பட் ஒரு நிமிடம் 2 நிமிடத்துக்குள்ள அந்த விடயத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அது ஆர்வமாக கேட்கக்கூடிய வகையில உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிட்டு நம்ம பழக்கப்படுத்தப்பட்டுட்டோம். ஸோ அவ்வாறு பழக்கப்படுத்தப்படுறது சிறந்தது என்கிறத தாண்டி நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம நீண்ட நேரம் இருந்து படிக்கிறது. பட் ஹவெவர் இதை நாம் என்ன செய்ய வேண்டி வரும், ஓவர் கம் பண்ண வேண்டி வரும். இந்த ரீல்ஸ் மெத்தட்லையும் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், சில விடயங்களை நம்மளோட பிரைனுக்கு என்ன செய்ய வேண்டி வரும், நாம அதாவது பிரைனுக்கு நம்ம பழக்கப்படுத்தும் நம்மளோட மைண்டுக்கு. நீங்க இதை கற்றுக்கொள்ளுங்க, இது இவ்வாறான மெத்தட்ல கற்றுக்கொள்ளுங்க, அல்லது மூளை எதிர்பார்க்கக்கூடிய வகையில நாம் என்ன செய்யணும், நம்ம அதை கற்ற நடவடிக்கைகளை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். இதற்கான ஆலோசனைகளும் எதிர்காலத்தில் என்ன செய்யப்படும் எங்களால் வழங்கப்பட்ட. நான் நேரடியாகவே பாடத்துக்குள்ள வரேன். இவ்வளவுதான் பிள்ளைகள் WIT நியூ சிலபஸ் சம்பந்தமானது இருக்கக்கூடிய பெனிஃபிட். ரைட். இப்ப மாணவர்கள் கேட்டிருந்தீங்க, சார் இந்த பாடத்துல கண்டென்ட் சம்பந்தமாகவும் சொல்லுங்க என்று சொல்லு. ரைட். நான் ஏற்கனவே சொன்னதுதான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1ல பாத்தீங்கன்னு சொன்னா பெரியதொரு மாற்றம் என்ன செய்யப்படல, இடம்பெறும். அதே கணக்கீடுகள் லெவல் ஆக்கள் இருக்கிறீங்க, லெவல் 2 ஆக்களும் இருக்கிறீங்க. அதே கணக்கீட்டுக்கான அறிமுகம், அதே கணக்கீட்டு சமன்பாடுகள், இரட்டை பதிவு முறைகள், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், கட்டுப்பாட்டு கணக்குகள், வங்கி இணக்க கூற்று, பரீட்சை மீதி, தனியுடைமை வியாபாரத்தில் நிதி கூற்றுகள், கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் என்ன, அதை எவ்வாறு பர்ச்சேஸ் பண்ணுவது, அதுக்கு கூடிய நன்மைகள் என்ன, அவ்வளவுதான் பாடம். யூனிட் எல்லாம் சமன்தான், விடயம் கண்டென்ட் எல்லாம் ஒன்றுதான். ஆனா அதுல மாற்றம் என்ன வந்திருக்கு என்று சொன்னால் இந்த வெயிட்டேஜ், அதாவது அது சதவீதம், எந்தெந்த அளவுக்கு பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு புள்ளிகள் வரலாம் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சரிதானே? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டி வரும், அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் என்ன செய்ய வேண்டி வரும், நம்மளோட பிராக்டிஸ், பாஸ் பேப்பர்ஸ் அல்லது மாடல் பேப்பர் பிராக்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும், மாற்றம் செய்து கொள்ள வேண்டி வரும். ரெண்டாவது பிசினஸ் என்வாயன்மெண்ட். பிசினஸ் என்வாயன்மெண்ட் பாடம் இது நான் தான் டீச் பண்றது. எனக்கு தெரியும் இந்த பிசினஸ் என்வாயன்மெண்ட் பாடத்துல என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி. ரைட். இந்த கண்டென்ட்டை பாருங்க புள்ளி. வணிக சூழல் மீதான தாக்கம், நிறுவனங்களின் வகைகள், ஆதரவு சேவை என்று போட்டிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன்ல மாற்றம் வரும் பிள்ளைகள், துணை சேவைகள், நிறுவனங்களை வியாபாரம் என்ற என்ன, அரசாங்கம் எவ்வாறு செல்வாக்கு செல்வது, SME என்றால் என்ன, சமூக பொறுப்பு என்றால் என்ன, இலங்கையில் நிதி சந்தை. இதே பாடங்கள் தான் ஓல்ட் சிலபஸ்லயும் இருந்தது. ஆனால் அதுல பாத்தீங்கன்னா 25% என்று இருந்தது, இதுல 15% என்று வரும். அப்படி என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒவ்வொரு பெர்சன்டேஜும் என்ன செய்யப்பட்டிருக்கு, மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதே பாடங்கள் தான். ஆனா என்ன வெயிட்டேஜ், உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு வழங்கக்கூடிய மார்க்ஸ் வித்தியாசப்பட்டிருக்கு. ரைட். வணிக கணிதமும் புள்ளி விவரவியல். ரைட். இந்த பாடமும் நான் தான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் டீச் பண்ணுவேன். யூடியூப்லயும் என்னுடைய வீடியோஸ் இருந்திருக்கும், பாருங்க பிள்ளைகள். நான் இலகுவான மெத்தட்ல உங்களுக்கு எவ்வாறு BMS-ஐ கற்பிக்கலாம். நிறைய சார்மார் படிப்பிக்காங்க, சரியாத்தான் படிப்பிக்காங்க, அது எந்த மாற்றமும் இல்லை, இந்த பிள்ளைகளும் இல்லை. பட் நான் எடுத்துக்கொண்ட ஒரு டூல்ஸ் என்னன்னு சொன்னா உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு நான் எவ்வாறு கற்றுத்தர போகின்றேன் என்று சொன்னா, நீங்க ஒரு O லெவல்ல எடுத்த மாணவரா இருந்தாலும் இந்த WIT BMS-ல ACT BCT-யை பெற்றுக்கொள்வது எவ்வாறு என்பதோட தொடர்படுத்தப்பட்டதாக இந்த கற்பித்தல் முறைமைகள் இருக்கு. இலகுவான முறையில நீங்க எவ்வாறு இதனை பாஸ் பண்ணுவது இந்த பாடம் என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு என்ன செய்வேன், கைட் பண்ணுவேன். அதாவது ஷார்ட் பீரியடுக்குள்ள நீங்க எவ்வாறு இந்த BMS-ஐ படிக்கிறது. ரைட். அந்த விடயங்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு அந்த விடயங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும், தெளிவுபடுத்தப்படும். ரைட். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா இந்த BMS பாடத்துல நிதி கணிதம் என்று சொல்றது இந்த கூட்டு வட்டி, எளிய வட்டி, கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தியோட சம்பந்தப்பட்டதாக வரும். கூட்டு வட்டி, எளிய வட்டி தான் மெயினா வரும். அடுத்தது என்ன, தரவு முன்னிலைப்படுத்தல், இடையிடையம் ஆகாரம் சம்பந்தமானது. நிகழ்தாவு காணப்படும், நிகழ்தாவு படிச்சிருப்பீங்க, மரவரிப்படம் அந்த விடயங்கள். சுட்டங்கள் படிச்சிருப்பீங்க. அதே நேரம் தீர்மானம் எடுத்தலுக்கு புள்ளி விவரங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம், இவ்வாறான O லெவல்ல இருக்கக்கூடிய விடயங்களும் சில புது விடயங்களும் என்ன செய்யப்படும் இந்த பாடத்துல இருக்கு. இந்த பாடத்துல நீங்க இணைஞ்சு பண்ணதுக்கு பிறகு நான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன நினைச்சேன், உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சரை காட்டி நினைச்சேன். இதுலயும் உங்களோட மாடல் பேப்பர்ஸ் ஒன்று நான் ஷேர் பண்ணிருக்கேன். மாடல் பேப்பர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் BMS-க்கு.
அப்ப நீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மெத்ஸ் இருக்கா மெத்ஸ் என்ன பயம் அப்படி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குரிய ஃபார்முலாஸ் அதாவது சமன்பாடுகள் எல்லாம் WAT-லே பிரிண்ட் பண்ணி தந்துடுவாங்க. நீங்க பாடம் வாங்கிட்டு போக தேவையில்லை. கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தி, எளிய வட்டி, கூட்டு வட்டி, இடையம், ஆகாரம் எல்லாத்துக்கும் சமன்பாடு உங்களோட கையில இருக்கு. பாடம் வாங்கிட்டு போறேன். அந்த சமன்பாடை அப்ளை பண்ணினால் மாத்திரம் போதுமானதாக இருக்கு. ரைட், இதான் உங்களுக்குரிய பேப்பர் ஸ்ட்ரக்சர். பாருங்க பிள்ளைகள், பிஎம்எஸ் என்று சொன்னா பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், வணிக கணிதமும் புள்ளி விவரவியல், வியாபார கணிதமும் புள்ளி விவரவியல்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பிசினஸ் வணிக கணிதமும் புள்ளி விவரவியல்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவோம், அதாவது புள்ளி விவரவியல்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். இல்லாட்டி ஏ லெவல்ல இருக்குமே புள்ளி விவரவியல் பாடம், கம்பைன் மெத்ஸ் இல்லை, இந்த புள்ளி விவரவியல் பாடம் மாதிரி இருக்கு. பட் இது இலகுவானதா இருக்கு. காரணிப்படுத்துறது, இந்த விகிதம் என்று பார்க்கிறது, எளிய வட்டி, கூட்டு வட்டி, இந்த வெண்வரி படம், இது புது விடயம். உங்களுக்கு இந்த விடயங்கள் நீங்க புதுசா படிக்க வேண்டிய வரும் இந்த விடயங்கள்லாம். ரைட், இணைவு குடம் சம்பந்தமானது, இந்த விடயங்கள் கொஞ்சம் புதுசு உங்களுக்கு, இது புதுசு. அடுத்து இந்த இருக்கிறது புது விடயம், லாபத்தை கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற விடயம், இது புது விடயம். இடையிடையம் ஆகாரம் வரும். இந்த இருக்கு பைச்சாட் படிச்சிருக்கீங்க, அந்த விடயங்கள் வரும். இப்படி இவ்வாறான சில உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளும் இருக்கும், தெரியாத பகுதிகளும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து மாய்த்தான் என்ன செய்யப்படும், உங்களுக்கு இந்த பிஎம்எஸ் பாடம் இருக்கு. ஆகவே இதுவும் இலகுவான பாடம் தான் நீங்க சித்தி அடைவது. ரைட், லெவல் 1 மாணவர்களுக்கு. அதே நேரம் எக்கனாமிக் என்ற ஒரு பாடம், இதுவும் ஏ லெவல்ல இருக்கக்கூடிய சகல பாடங்களும் இல்லை, ஆனால் முக்கியமான பாடங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இதுல உள்வாங்கப்பட்டிருக்கு. ரைட், இந்த எக்கனாமிக் பாடம் இமாசா மிஸ் அவங்க டீச் பண்ணுவாங்க. இமாசா மிஸ் ஒரு சிறந்த ஒரு வளவாளர் இருக்காங்க. அவங்க எக்கனாமிக் சிறந்த முறையில படிப்பிப்பாங்க. ஒரு இன்டராக்டிவா இருக்கும். பிள்ளைகள்கிட்ட கேள்விகள் கேட்டு அவங்களோட விளக்கங்களை பெற்றுக்கொண்டு டவுட்டையும் கிளியர் பண்ணி சகல விடயங்களை எஃபிஷியன்டா செய்யக்கூடிய ஒரு ஆள். அவங்களோட யூடியூப்லையும் வீடியோஸ் இருக்கு, நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் அவங்களோட கற்பித்தல் முறைகளை. ரைட், டிஜிட்டலைஸாக தான் கற்பிக்கப்படும். இது உங்களுக்கு ஏ லெவலுக்கும் இது ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் இருந்தால் நீங்க எக்கனாமிக்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்கௌண்டிங், பிசினஸ் என்வாயன்மெண்ட், அதே நேரம் பொருளியல், எக்கனாமிக்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏ லெவல் சப்ஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கு. இதுலேயும் கேள்வி நிரம்பல், உற்பத்தி, சந்தை கட்டமைப்புகள் காணப்படுது, தேசிய வருமான கணிப்பீடுகள், பணம், பொதுவிலை மட்டங்கள், சர்வதேச வர்த்தகம், பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி, இது சேம் இதே பாடங்கள் தான் ஓல்ட் சிலபஸ்லையும் இருக்கு, எந்த மாற்றங்களும் இல்லை. ரைட், இவ்வளவு தான் லெவல் 1ல இருக்கக்கூடியது பிள்ளை. ஆகவே லெவல் 1 மாணவர்கள் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பயம்ங்கிறத தாண்டி, சந்தேகம்ங்கிறத தாண்டி ஒரு ஆர்வமா இருக்கும் இந்த WAT-ங்கிறது. வித்தியாசமா 6 மந்த்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்கிறது, ஃபேஸ் பண்ணி பழகிறது. நீங்க அடிக்கடி எக்ஸாம் செய்யும் போது அந்த எக்ஸாம் போபியா, பரீட்சையை கண்டால் பயப்படுதல் என்கிறது உங்களுக்கு இல்லாம போய் நீங்க குயிக்கா பழகிடுவீங்க நிறைய விஷயங்களை செய்யறது. பரீட்சைங்கிற பயம் இல்லாம போயிடும். நானும் ஏ லெவல் படிக்கிறதுக்கு முதலே WAT கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எனக்கும் நிறைய சவால்கள் வந்துச்சு. பிள்ளைகள் ஏ லெவலுக்கு முதல் WAT செய்யக்கூடாதுன்னெல்லாம் நிறைய சவால்கள் நான் மென்ஷன் பண்ணுவேன் யாருன்னு சொல்லி. பட் நிறைய கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களும் நிறைய சவால் எழும். பட் அதையும் தாண்டி நான் கற்றுக்கொண்டேன். பட் அந்த WAT நல்ல ஒரு இப்போ நான் கரண்ட்லி நான் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஆடிட்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் நேஷனல் ஆடிட் ஆஃபீஸ்ல. ஸோ என்னுடைய இந்த பதவியை பெற்றுக்கொள்றதுக்கும் போட்டி இலங்கையில 42 பேர் செலக்ட் ஆகினா அதுல நான் தமிழ் மீடியத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செலக்ட் ஆயிருக்கேன். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஆடிட், நேஷனல் ஆடிட் ஆஃபீஸ். அது கவர்மெண்ட்ல வர மோசடிகள், பிள்ளைகளை எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு தானே, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மாதிரி. அப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்கு எங்கள்கிட்ட. அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுறது ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமோட சிலபஸ் WAT சிலபஸ் தான். ஆகவே நான் ஏர்லியா WAT படிச்சிருந்ததால அந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகி பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. ஆகவே எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன செய்யும், WAT ஹெல்ப் பண்ணும். ரைட், நெக்ஸ்ட் லெவல் 2. லெவல் 2லையும் பாத்தீங்கன்னா பிள்ளை 4 பாடங்கள். ரைட், ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அண்ட் காஸ்டிங், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டிஜிட்டல் மாற்றம் தகவல் முறைமைகளும், பிசினஸ் லோ, அடுத்தது பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ரைட், இதுல ஏ லெவலோட தொடர்பட்ட பாடங்கள் இந்த நிதி மற்றும் கிரைய கணக்கீடு, வணிக முகாமைத்துவம், டிஜிட்டல் மாற்றமும் தகவல் முறைமைகள். இது அந்த பிசினஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறார்களுக்கு இது தொடர்படுத்தப்பட்டதாக இருக்கும்.
ரைட். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம அக்கவுண்டிங் சப்ஜெக்டை பார்ப்போம். அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா என்று சொன்னால் பங்குடைமை கணக்கு பழைய சிலபஸ்லயும் இருக்கு. 15 புள்ளிகளுக்கு வரும். ஏற்கனவே 10 புள்ளிகளுக்கு தான் புள்ளிகள் வருது. இப்ப 15 புள்ளிகள் என்ன செய்யும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு. அடுத்து கம்பெனி கணக்குகள் இருக்கு, 20 புள்ளிகளுக்கு வரும். அடுத்தது நிறைவில் பதிவு உங்களுக்கு என்ன செய்யப்படும், 20 புள்ளிகள் MCQலையும் பார்ட் 2லையும் சேர்ந்ததாக, A பார்ட்லையும் B பார்ட்லையும் இணைந்ததாக உங்களுக்கு 20 புள்ளிகளுக்கு வரும். காஸ்ட் அக்கவுண்டிங் 35 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். கிரைய கணக்கு, ஒரு பொருள் இலாபத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, உற்பத்தி கிரையத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, இலாபத்தை எப்படி தீர்மானிக்கிறது, இவ்வாறான விடயங்கள். இதுவும் பிள்ளைகள் அவங்களோட A லெவலோட ரிலவெண்டான ஒரு சப்ஜெக்ட். இதுவும் ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். லெவல் 1 ஒப்பிடுகின்ற போது லெவல் 2 அக்கவுண்டிங் என்ன ஈஸியாக இருக்கு. ஸோ லெவல் 1ல இருந்து லெவல் 2 கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் நீங்க இந்த பாடங்கள் நம்ம நேரடியாகவே பாஸ் பேப்பர்ஸோட தொடர்படுத்தப்பட்டதாகத்தான் நம்ம இந்த கொஸ்டின் எல்லாம் செய்வோம். நமக்கு பாஸ் பேப்பர்ஸ் இருக்குதான், பழைய சிலபஸ் இருக்கக்கூடிய அதே ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு, எந்த மாற்றமும் இல்லை. அதே பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், மாடல் பேப்பர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நியூ சிலபஸ்ல வரக்கூடிய பேப்பர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன செய்யலாம், இலகுவாக சித்தி அடையக்கூடியதாக இருக்கு. ரைட், டைம் போய்கொண்டிருக்கு. நம்ம அடுத்த சப்ஜெக்டை பார்ப்போம். அடுத்தது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ரைட், இது கடந்த காலத்துல ISD இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அந்த சப்ஜெக்ட்ல பேரை மாத்திருக்காங்க. பட் சில விடயங்கள் சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த கற்றல் தலைப்புகள் ஒரே தலைப்புகள் தான். ஆனா உள்ளடக்கங்களை நாம டீட்டெயிலாக பார்க்கும்போது சில புது புது விடயங்கள் வந்துருக்கு. கணனி முறைமைண்டா என்ன, எவ்வாறு இந்த டெக்னாலஜி சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, சைபர் செக்யூரிட்டினா என்ன, பிட்காயின் என்றா என்ன, ஒரு நிறுவனங்களை பயன்படுத்தப்படுற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் என்ன, ஹேக்கிங் என்றா என்ன, வைரஸ் என்றா என்ன, தரவண்டா என்ன, தகவல் என்றா என்ன, எவ்வாறு இதெல்லாம் தொடர்படுத்தப்படுது, வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்றது, நம்மளோட ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணி நாம எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, ஃபேஸ்புக் என்றா என்ன, வாட்ஸ்அப் என்றா என்ன, அதுல நாம் எவ்வாறு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்வது, இதெல்லாம் என்ன செய்யப்படும், இந்த பாடத்துல கற்பிக்கப்படும். இது தில்ஷாத் சார் என்ன செய்வாங்க, உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ரைட். அடுத்தது பிசினஸ் லோ. இதுதான் இதுல வெயிட் கூடின பாடங்கள்ல 2 பாடம் இருக்கு உங்களுக்கு. வெயிட் கூடின பாடங்கள் வணிக முகாமைத்துவமும் வணிக சட்டம், 2ம் தான் வெயிட் கூடின பாடங்கள். அதாவது தியரி. லெவல் 1ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நோட்ஸ் பாடம் 2, கணக்கு பாடம் 2. லெவல் 2ல ஒரே ஒரு அக்கவுண்டிங் பாடம், 3 தியரி பாடம், நோட்ஸ் பாடம்னு சொல்லுவோம். அதுல வணிக சட்டம்ங்கிறது ஒரு பாடம். இந்த பாடம் வெரி இம்பார்ட்டன்ட். பிசினஸ் லோ நீங்க யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்ல படிப்பீங்க, அல்லது எக்ஸ்டர்னல் டிகிரி செய்கிறார்கள், ஏதாவது கோர்ஸ் செய்கிறார்கள், எல்லாரும் படிக்கிறது. இப்ப இது கொமர்ஸ் படிச்சார்கள் மட்டும்தான் இந்த பிசினஸ் லோ சப்ஜெக்ட் ஸ்டடி பண்றாங்களா? என்ன இல்லை. நீங்க எந்த துறை எடுத்தாலும் பிசினஸ் லோங்கிற ஒரு பாடம் கட்டாயம் இருக்கு. பிசினஸ் லோ அல்லது கோஆபரேட் லோன்னு சொல்லுவோம். கட்டாயம் சட்டத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. ரைட். இதுல ஒரு 2 பேர் நாம ஒப்பந்தம் செய்யறது எப்படி, வியாபாரம் செய்யறது எப்படி, ஏஜெண்டா எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லுவோம் தானே, பங்கர் ஏஜென்சி, கேஸ் ஏஜென்ட் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த ஏஜெண்டா ஒர்க் பண்ற எப்படி, சோடா ஏஜெண்டா இருக்கு, அவங்களுக்குரிய கடமைகள் என்ன, பொறுப்பு என்ன, திருடு போனா என்ன செய்யறது, பொய்யான ஒப்பந்தங்கள் வந்தா என்ன செய்யறது, எத்தனை வயதுக்கு மேல வேலை செய்யலாம், எத்தனை வயதுக்கு உட்பட்டார்களை வேலைக்கு சேர்க்க கூடாது, காப்புறுதி என்றா என்ன, செக்ல மோசடி செய்தால் என்ன செய்யறது, காசோலையில திருட்டு போனா என்ன செய்யறது, காசோலை எவ்வாறு நம்ம பேண்றது, செக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட முக்கியமான சப்ஜெக்ட் இது இருக்கு. இது பிள்ளைகள் எந்த மாற்றமும் இல்லை. உங்களோட ஹோல் சிலபஸ் இப்ப நான் படிக்க இருந்த அதே பிசினஸ்ல தான் இப்பயும் பிசினஸ்ல. ஏன் சட்டத்தை மாத்தல தானே. சட்டம் என்பது ஒன்றுதான், அடிக்கடி மாறினாலுக்கு பேரு சட்டம் இல்லை. எல்லோருக்கும் பொதுவானதாக நீதியானதாக தயாரிக்கப்பட்டு என்ன செய்யப்படும், அது நிலையானதாக பேணப்படுவதுதான் சட்டம். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு ஏற்பதால் சின்ன மாற்றங்கள் வருமே தவிர அடிக்கடி மொத்தமாக என்ன செய்யாது, மாற்றம் அடையாது. இப்ப யாழ்ப்பாண தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட தேச வலிமை சட்டம் தற்போதும் காணப்படுது. இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு காணப்பட்ட சட்டம், முஸ்லிம் சட்டம் என்ன செய்யப்படுது, தற்போதும் இருக்கு. இந்த மாற்றங்கள் வந்து சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துவாங்களே தவிர காலத்துக்கு காலம், மற்றபடி என்ன ஒட்டுமொத்தமாக மாத்தல. ஆகவே கூட சிலபஸ் என்ன எந்த மாற்றமும் இல்லாம அதே சிலபஸ் என்ன செய்யப்படுது, இவங்களுக்கு காணப்படுது. நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட். எந்த துறையில உள்ளாக்கள் இருந்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த பாடம் தான் மேனேஜ்மெண்ட். எவ்வாறு மேனேஜ் பண்றது, ஒரு மேனேஜராக எவ்வாறு இருப்பது,
ஒரு பொருளை மார்க்கெட்டிங் மேனேஜரா எப்படி இருக்கிறது, உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட மேனேஜரா எப்படி இருக்கிறது, ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்ட மனித வளம் HR மேனேஜரா எப்படி இருக்கிறது, சகல விடயங்களும் இதுல காணப்படுது. இது உங்களை அடுத்த ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பாடம், உங்களை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பாடம், உங்களோட அடுத்த நடவடிக்கைகள் திட்டமிடல்கள், உங்களோட நெக்ஸ்ட் இயர் ஃபியூச்சர் என்ன செய்யப்படக்கூடிய டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பாடம். அதாவது உங்களோட மனநிலை, உங்களோட அடுத்த கட்ட செயற்பாடுகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடம் தானே இந்த மேனேஜ்மெண்ட்ங்கிற பாடம். எவ்வாறு நான் இயங்க வேண்டும் என்கிறது ஒரு குறிப்பிட்ட நீங்க இந்த பாடத்தை படிச்சுட்டு போகும்போதே உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எவ்வாறு நீங்க மேற்கொள்ளலாம், எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி திங்க் பண்ணலாம், அந்த கன்செப்ட் தியரி ரீதியான கன்செப்ட் என்ன செய்யும் படிப்பிக்கக்கூடிய ஒரு பாடம். பட் நாம் இதை ப்ராக்டிக்கலா படிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், நியூ சிலபஸ்ல படிப்போம், புதிதாக படிப்போம், ரைட். இது ஓல்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய அதே விடயங்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்யும் நியூ சிலபஸ்ல என்ன செய்யப்படுறோம், நம்ம புதிதாக நானே கற்றுக்கொள்ள போகின்றோம், ரைட். இதுலயும் உங்களுக்கு வெயிட் என்ன செய்யப்பட்டிருக்கு, சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, ரைட். இப்ப லெவல் 3, இப்ப லெவல் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. லெவல் 3க்கு ஒரு 4 பாடம் தானே இதோட முடியும். லெவல் 3ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், அக்கவுண்டிங் தானே. இதுல கணக்கீட்டு நியமங்கள் தான் பிரதானமாக போக்கஸ் பண்ணப்படும். கணக்கீட்டு நியமங்கள், கம்பெனி கணக்கு, இது ரெண்டும் தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும். அதே நேரம் ஒருங்கிணைந்த நிறுவனங்களுக்கான நிதி கூற்றுகள், ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனியோட சேர்த்து இணைத்து கணக்கு செய்தல். உதாரணமா நான் உங்களுடைய கம்பெனியில 60% பங்குகளை கொள்வனவு செய்தால் அது என்னுடைய கம்பெனி. அப்ப உங்களுடைய கம்பெனியும் வருமான கூட்டு உருவாக்கும், நானும் வருமான கூட்டு செய்வேன். 2 வருமான கூட்டையும் இணைத்து பிளஸ் போட்டு ஒன்றாக்கி எவ்வாறு செய்வது, 5 வகை எப்படி ஒன்றாக்குறது, அதுக்கு தனி சட்டங்கள் இருக்கு. அவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கு. இது 30, 60, 15, 75 மெயினான பகுதியும் வந்துச்சு. அங்கால இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோட்ஸ் பகுதி, சின்ன சின்ன பகுதி, ரேஷியோ அனலைசிஸ், அப்படி சின்ன சின்ன பகுதிகள் இருக்கு, ரைட். ஆகவே என்ன மெயினான விடயம், உங்களோட கணக்கிட்டு நியமங்கள் சகலதும் வரும், முக்கியமான நியமங்கள் எல்லாம் வரும், கம்பெனி கணக்கு ஃபுல்லா வரும், ஒருங்கிணைந்த நிதி கூட்டுகள் ஃபுல்லா வரும், ரேஷியோ அனலைசிஸ். ஆகவே தான் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், ரைட். அடுத்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் தான் WIT இருக்கக்கூடிய அடுத்த டஃப்பான ஒரு சப்ஜெக்ட், ரைட். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல எவ்வாறு தீர்மானம் எடுக்கிறது, குறுங்கால தீர்மானம் எடுக்கிறது, நீண்ட கால தீர்மானம் எடுக்கிறது, NPV செய்யறது, ஷார்ட் டேர்ம் டிசிஷன் மேக்கிங் செய்யறது, அடுத்தது நியமக்கிரியவியல் முரண் பகுப்பாய்வு இருக்கு, வேரியன்ஸ் அனலைசிஸ் செய்யறது. இதெல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு A லெவல்ல இருந்து ஒரு புது விடயமாக இருக்கு, ரைட். உங்களுக்கு நிறைய புது விடயங்கள் இது இருக்கு. இந்த புது விடயங்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு கற்பிக்கப்படும். இது 2 லெக்சர்ஸால என்ன செய்யப்படும், உங்களுக்கு கற்பிக்கப்படும், ரைட். அடுத்து CPT பாடம், சாரி CPT இல்ல RCA பாடம், ரிஸ்க் கண்ட்ரோல் ஆடிட். ஏற்கனவே இந்த பாடம் ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் ஆடிட் இருக்கு. இப்ப ரிஸ்க் கண்ட்ரோல் ஆடிட், பிகாஸ் இதான் சரி, சார்ட்டர்ட்ல ஆல்ரெடி இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரிஸ்க் கண்ட்ரோல் ஆடிட் தான். RCA என்றால் என்ன, ஆடிட்டிங் தான் மெயின். இதுலயும் உள்ளடக்கங்கள் மாறி இருக்கு பிள்ளைகள். ஆடிட்ங்கிறது ஒன்றுதான், ஸ்ரீலங்கன் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட். நான் கவர்மெண்ட் ஆடிட்லாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன், அப்ப எனக்கு தெரியும் ஆடிட்னா என்ன, எவ்வாறு ஆடிட் பண்ணுவது, ஆடிட்னா எப்படி விளங்கிக் கொள்வது, அதுக்கு எப்படி விட எழுது. இப்ப நீங்க யாருமே உண்மையாக தற்போது வேலைக்கு போகாதாக்கு, கவர்மெண்ட் ஜாப்பும் இல்லை, பிரைவேட் ஜாப்பும் இல்லை, நீங்க ஏழை வெளிப்பட்டு விட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை நிறுவனங்களை பத்தி. அப்போ உங்களுக்கு ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய மோசடிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படியெல்லாம் மோசடி நடக்கும், அதுக்கு எப்படி எவிடன்ஸை பெற்றுக்கொள்றது, இந்த சகல விடயங்களையும் உங்களுக்கு படிப்பிக்கும். இப்ப உங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஸ்டோரி டெல்லிங்ல என்ன செய்யணும், கதையாக கூறித்தான் என்ன செய்யணும் பிள்ளைகள் உங்களுக்கு படிப்பிக்கும், கற்பனை மெத்தட்கள். சோ அடுத்தது இதுல மெயினான ஒரு விடயம், எவ்வாறு ஆன்சர் எழுதுறது. என்னதான் நாம படிச்சாலும் அத ஆன்சர் விடை அளிப்பதற்கான ஒரு மெத்தட் இருக்கு இந்த ஆடிட்டிங் பாடத்து. அந்த விடை அளிப்பதற்கான மெத்தட் பிழை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன, நோட்ஸ் பாடம் தான், கணக்கில் இதுல நோட்ஸ் பாடம், தியரி பாடம். அந்த விடையை நீங்க சரியாக அளிக்காது, விளங்கினால்தான் சரியாக விடை அளிக்க முடியும். ஜஸ்ட் பாடமாக்கி மட்டும் எழுதி போட்டு பாஸ் ஆகி வந்த நிலையில இல்லை, நீங்க ஜாப் எடுக்கிறது கஷ்டம், அடுத்து ஆடிட் பண்றது கஷ்டம், கவர்மெண்ட் ஆடிட் அல்லது பிரைவேட் ஆடிட்டராக மாறுவது கடினமாக இருக்கு. சரியான முறையில நீங்க விளங்கி கற்றுக்கொண்டு விடையளிக்க பழகினால்தான் பிராக்டிஸ்,
மேக்ஸ் பர்ஃபெக்ட். உங்களோட ப்ராக்டிஸ் சரியாக இருந்தால் என்ன செய்யப்படும், நீங்க இந்த பாடம் சித்தி அடைய முடியும். இந்த 2 சப்ஜெக்ட் தான் பிள்ளைகள் உங்களோட லெவல் 3ல இருக்கக்கூடிய அதிகமான பிள்ளைகள் ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், ரிஸ்க் கண்ட்ரோல் ஆடிட். பட் ரிஸ்க் கண்ட்ரோல் ஆடிட் உங்களுக்கு நானும் சேர்ந்து என்ன செய்வேன், நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்குரிய தில்சாத் சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லெக்சர், அவரும் படிப்பிச்சிருப்பார். யூடியூப்ல சாம்பிள் வீடியோஸ் நாங்கள் குரூப்ல ஷேர் பண்ணோம், நீங்க பாருங்க, உங்களுக்கு விளங்கும். ரைட், அதே நேரம் உங்களோட கிளாஸ் டே பை டே நடக்கும் போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். ரைட், சிபிடி ஆடிட்ல மாற்றங்கள் இல்லை பிள்ளைங்களா, ஆடிட்ல பெரிய மாற்றங்கள் இல்லை. இந்த ஆளுகை வேலை சட்டம் ஹோல் சிலபஸ் இருக்குது. வணிக செய்முறை மாற்றம் இல்லை. உலக கட்டுப்பாட்டு முறை ஹோல் சிலபஸ் இருக்கு. உறுதிப்பாட்டு ஈடுபடுத்தல், தொடர்பட்ட சேவைகள் இருக்கு. இடர் மதிப்பீடு கணக்காய்ச்சை முறை எஸ் இருக்கு. நிறுவன இடர் முகாமைத்துவத்தின் அடிப்படைகள் எஸ் இருக்கு. பட் இந்த பாடங்கள் ஆரம்பத்துல 2வது யூனிட்டா இருந்தது, இப்ப 6வது யூனிட்டா வந்திருக்கு. பிகாஸ் என்ன ஆர்டர் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குப்பா. அடுத்த உலக கணக்காய்வின் அடிப்படைகள் இதுதான் இந்த வந்திருக்கு. இது உங்களுக்கு முக்கியமான விடை, இது புது விடை. உலக கணக்காய்வின் அடிப்படை இன்டர்னல் ஆடிட்டிங், இது கடைசி லாஸ்டா நடந்த சிலபஸ்ல இல்லை. பட் 2010ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு நான் டபிள்யூடி செய்யும் போது இன்டர்னல் ஆடிட்ங்கிறது என்ன தனி யூனிட்டாக இருந்தது. அந்த அதே யூனிட் என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு இப்ப உள்வாங்கப்பட்டிருக்கு இன்டர்னல் ஆடிட்டிங். பிகாஸ் இன்டர்னல் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ங்கிறது தற்போது 2025 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஏற்றுக்கொண்டிருக்காங்க, இந்த ஸ்டாண்டர்டை நாங்க ஃபாலோ பண்ணுகின்றோம் என்று சொல்லி சார்ட்டர்ட் நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருக்கு. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாரும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லா நிறுவனங்களும் ஃபாலோ பண்ணணும். ஆகவே அந்த ஏப்ரலுக்கு பிறகு உள்வாங்கப்பட்டதால மீண்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த பாடம் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஒழுக்க நெறி தேவைப்பாடுகள் இருக்கு, இந்த பாடங்களும் இருக்கு. ஹோல் சிலபஸ் இந்த புதிய விடயம் என்று சொன்னா இந்த உலக கணக்காயின் அடிப்படையும் இஆர்எம்மின் அடிப்படையை கொஞ்சம் வெயிட்ட கூட்டியிருக்காங்க. 5% இருந்ததை 10% மாத்திருக்காங்க. சோ இது ரெண்டும் உங்களுக்கு புது விடயமாக காணப்படும். டெக்ஸேஷன், ரைட், கடைசி பகுதிக்கு வந்துட்டோமா? கடைசி பகுதி டெக்ஸ். டெக்ஸ் என்று சொன்ன என்ன பிள்ளை, வருமான வரி தான் உங்களுக்கு தெரியும். வெட் வரி சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி 2 வரி, வருமான வரி, இன்கம் டெக்ஸ், வெட் டெக்ஸ். இது தவிர வேறு டெக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சகல டெக்ஸை நம்ம படிப்போம். பிசினஸ் செய்கின்ற சகல நபர்களும் சகல தரப்பினர்களும் பயப்படுகின்ற ஒரு விடயம் என்ன, அந்த டெக்ஸ்ல இருந்து ஆட்கள் வந்துட்டாங்க, ஐயோ அந்த டெக்ஸ்ல இருந்து இன்கம் டெக்ஸ்ல இருந்து ரைடுக்கு வந்துட்டாங்க, இன்கம் டெக்ஸால கடிதம் அனுப்பிட்டாங்க, இன்கம் டெக்ஸால ஃபைல் கேட்டுட்டாங்க, இன்கம் டெக்ஸ்ல இருந்து ரெட் நோட்டீஸ் வந்துட்டு, எப்படி கணக்கு செய்யும் தெரியாது. அவங்க பயப்படுறாங்க, ஏன் டெக்ஸை பத்தி தெரியாது. மோசடிகளும் செஞ்சிருக்கலாம், வரியில மோசடி செய்யலாம். என் வரியை குறையத்தானே கட்டுற, எல்லாரும் வரியை சரியா கட்டுறல, நேர்மையா கட்டுறார்கள் மிகவும் குறையும், மிக மிக குறையும். 100% ஒரு 2% 1% நேர்மையா கட்டுவாங்களாங்கிறது கூட சந்தேகம். இலங்கை கட்டுவாங்க வரி, பட் 100% நேர்மையா செலுத்துவாங்களா என்ன, ஸ்டில் எனக்கு டவுட் தான். 1% கூட இல்ல. இந்த வரியை நீங்க என்ன செய்ய போறீங்க, சரியா படிக்க போறீங்க. பிகாஸ் நான் டெக்ஸ்ட் கன்சல்டேஷன் செய்யறதால எனக்கு இந்த பாடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணணும். எவ்வாறு இந்த வரியை கணக்கு செய்வது, வருமான வரி எப்படி கணிப்பது, எப்படி லெட்டர் வந்தா அதுக்கு எப்படி ரீப்ளை பண்றது, அது எப்படி சப்மிட் பண்றது, வெட் வரி என்றா என்ன, டபிள்யூஹெச்டி என்ன, டபிள்யூஹெச்டி என்ன நீங்க கேள்விப்படுவீங்க. பேங்க்ல நீங்க பிக்ஸ் டிபாசிட் இருந்தா உங்களுக்கு வட்டியை தரும்போது பேங்க் ஒரு வரி ஒன்று கழிச்சு போட்டு தான் தருவாங்க. அந்த வரிக்கு பேர் தான் டபிள்யூஹெச்டி. இந்த வரியெல்லாம் செலுத்தாட்டி என்ன நடக்கும், தண்டப்பணம், எப்படி அவங்களோட சொத்துக்களை சீஸ் பண்ணுவாங்க, இவ்வாறான விடயங்கள் இதுல வரும். அதே நேரம் பங்குடைமை வரி வரும். இன்னொரு வரி ஒன்று வரப்போகுது உங்களுக்கு, நானாவித முயற்சிகளின் வரி. இது உங்களுக்கு புது விடயம். இதுல உங்களுக்கு என்ஜிஓட டெக்ஸேஷன் வரலாம். அதே நேரம் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அறக்கட்டளை நிறுவனங்கள வரி வரலாம். அடுத்தது விளையாட்டு கழகங்கள், ஸ்போர்ட்ஸ் கிளப், யூத் கிளப் எல்லாம் இருக்கும். அது போல ரொட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் எல்லாம் இருக்கும். அது போல நிறுவனங்கள் வரி விதிப்புகள் உங்களுக்கு வரலாம். டூரிசம் டெவலப்மெண்ட் லெவி வரலாம். ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை வரி வரலாம். இவ்வாறு நிறைய விடயங்கள் இருக்கு. பட் இதுல சில புது விடயங்கள் உங்களுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கு இந்த 10 வீதங்களுக்குள்ள.
மற்றதெல்லாம் அதே பழைய விஷயங்கள் தான். அதே பழைய விஷயம்னு சொன்னா தற்போது நடைமுறையில் இருக்கிறது ஓல்ட் சிலபஸ்ல இருந்து வந்த விடயம். இந்த இருக்கிற நானாவித முயற்சிகள், இந்த வரி விதிப்பு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ரைட், இதுதான் வரியில் இருக்கிற விடயம். லாஸ்டா இருக்கிறது தான் உங்களோட இங்கிலீஷ் பிசினஸ் கம்யூனிகேஷன். பிசினஸ் கம்யூனிகேஷன் நான் உங்களுக்கு அந்த பேப்பர்ஸை காட்டணும். பேப்பர்ஸை நான் ஒரு காட்டுறேன் பிள்ளைகள். பேப்பர்ஸை காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மாடல் பேப்பர்ஸ் என்று சொல்லி அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கிறது கடைசியா நடந்த பிசி பேப்பரை தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்கேன். மாடல் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கிறது. ரைட், அந்த பிசி பேப்பர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பிசி பாடத்தை பொறுத்தளவையில் give some 1 minute. ரைட், WIT வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கின்ற பிசினஸ் கம்யூனிகேஷனுக்கான மாடல் பேப்பர்ல அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கிறது 2026 ஜனவரியில நடந்த பாஸ் பேப்பர்ஸ். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அதே பாஸ் பேப்பர்ஸ். ஒரு உரையாடல் ஒன்று எவ்வாறு காணப்பட்டால் அதுக்கு எப்படி உரையாடலை கம்ப்ளீட் பண்ணுவது, இடைவெளி நிரப்புறது. இந்த இடைவெளி நிரப்புறது நீங்க சாதாரணமானது இல்லை. அதாவது ஒரு சார்ட்டாக இருக்கலாம், கிராஃபாக இருக்கலாம், ஒரு பை சார்ட்டாக இருக்கலாம், ஒரு பார் சார்ட்டாக இருக்கலாம். அதுல எவ்வாறு அதிகரிக்கின்றது குறைகின்றது என்கிற விடயங்களை வைத்து ஃபில் பண்றது அவங்க தந்திருப்பாங்க விடைகள். ரைட், அதே நேரம் ஒரு பந்தியை தந்து போட்டு அதுல கேள்வி கேட்கிறது, இந்த பந்தியிலிருந்து கேள்வி கேட்கிறது. ரைட், அதுல இதை பொருத்தமானதை தெரிவு செய்து ஃபில் பண்றது. வருமான கூற்று அல்லது 5 வகை ஒன்றை தந்து என்ன செய்யறது, அதை உங்களுக்கு ஃபுல்லா 150 சொற்களுக்குள்ள நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், இருக்கிற விடயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்பீச், ஒரு ஒரு பேச்சு, ஒரு உரை ஒன்று நிகழ்த்தணும். அந்த உரையை நீங்க எழுத சொல்லியிருக்காங்க, அதை படிப்போம். ரைட், அடுத்தது மேனேஜருக்கு ஒரு லெட்டர் எழுதுறது. இந்த லெட்டர்ஸ், ரைட் லெட்டர். அடுத்து ஒரு சிவி தயாரிக்கிறது, ஒரு பயோடேட்டான்னு சொல்லுவோம் சிவி. ரைட், அது தயாரிக்கிறது. அல்லது சிவிக்கான ஒரு கவரிங் லெட்டர் தயாரிக்கிறது. அடுத்து ஒரு பிரசன்டேஷன் பண்றது, அல்லது ஒரு ஸ்பீச் பண்றது. இந்த விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் என்ன செய்யப்படுது உங்களுக்குரிய பிசினஸ் கம்யூனிகேஷனுக்குரிய பேப்பர்ஸ் இருக்கும். ரைட், இதுல பாருங்க பிள்ளைகள், ஒரு உரையாடல் வாசிக்கிறது, அதான் பந்தியை தந்து போட்டு கேள்வி கேட்கறது, உங்களோட ரீடிங் ஸ்கில்லை தொடர்படுத்துறது. பிசினஸ் ரைட்டிங், கடிதம் எழுதுறது, சிவி தயாரிக்கிறது. இடைவெளி நிரப்புறத நம்மளோட கிராமரை செக் பண்றது. ஸ்பீச் பிரசன்டேஷனை எழுத வைக்கிறது உங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில்லுக்குரியது. இன்டர்வியூல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை அளிக்கக்கூடியதாக சில கேள்விகள் வரும் உங்களுக்கு. இன்டர்வியூல கேள்வியை நீங்களே கேட்டு விடையும் நீங்களே வழங்கணும், அவ்வாறான ஒரு கொஸ்டின் வரும். இதெல்லாம் சேர்த்து வரும். இதுல ஆக குறைந்தது 50 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும். இதை பாஸ் பண்ணினா தான் நீங்க WIT நீங்க என்ன செய்யலாம், WIT பாஸ் ஃபைனலிஸ்டாக நீங்க மாற முடியும். பிசினஸ் கம்யூனிகேஷன் சித்தி அடையாமல் பாஸ் ஃபைனலிஸ்டாக முடியாது. இப்ப 4 தடவை 5 தடவைகள்ல பிசினஸ் கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆகின மாணவர்களும் இன்னைக்கு வந்திருக்கு. அவங்க கடைசியா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, சித்தி அடைஞ்சிருக்காங்க. பிகாஸ் கம்யூனிகேஷனுங்கிறது ஆங்கிலம்ங்கிறத தாண்டி என்ன, அது ஒரு தொடர்பாடு. அது ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்ல நம்ம என்ன செய்யும், நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ற நீங்க பார்க்கலாம். குரூப்ல இருக்கும் என்ன பாடங்கள் அறிஞ்சு கொள்றதுக்காண்டி தான் இதற்குரிய டீச்சிங் எல்லாம் என்ன செய்யப்படும், சரியான முறைப்படி உங்களுக்கு நடக்கும். ஆகவே இதுதான் பிள்ளைகள் WITல வரக்கூடிய சிலபஸ். ரைட், எவ்வாறு நாங்கள் கற்பிக்கப்படும் என்பது சம்பந்தமாக சார் சொல்லியிருந்தார். என்னுடைய கற்பித்தல் உங்களுக்குரிய தியரியை நான் சரியான முறைப்படி உங்களுக்கு கற்பிப்பேன். உங்களுக்குரிய ஷார்ட் நோட்ஸுக்குரிய ஏற்பாடுகள் செய்து தருவேன். இன்ஃபோகிராஃபிக் இமேஜஸ், உங்களுக்குரிய குயிஸ். ரைட், அவைலபிள் டைம், ஹெவி சிலபஸ். நம்ம அவைலபிள் டைமுக்கு நாம் என்ன செய்வோம், குயிஸ். அந்தந்த யூனிட்ல வந்த பாஸ் பேப்பர்ஸ் கேள்விகள்
மாடல் பேப்பர்ஸ்களில் எவ்வாறு கேள்விகள் வரும் என்பதை தழுவியதாக உங்களுக்கு குயிஸ் வைக்கப்படும். பாஸ்ட் பேப்பர் செஷன், ரைட், இது பெர்ஃபெக்டா நடக்கும். பாட்காஸ்ட்ங்கிறது ஒரு புதிதாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிற ஒரு முடிவு தான். அதாவது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நான் கற்பிக்கலாம். அந்த விடயம் சம்பந்தமான முக்கியமான குறிப்புகளை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு தருவோம். அந்த அந்த ஆப்ஷனை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ரைட், சில சில எழுத்து பிழைகள் இருக்கும் பிள்ளைகள் ஒடிட் ரிஸ்க்ங்கிறது கணக்காய் விட இதுல தணிக்கை இதரன் வந்துட்டு ஏஐ இமேஜஸ் தானே சில 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 மிஸ்டேக்கள் வரும். ரைட், அதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். ரைட், இவ்வாறான சில ஒரு ஒரு ஈஸியாக ஞாபகப்படுத்தக்கூடியதான ஏஐ இமேஜஸோட சேர்ந்ததாக உங்களோட ஆடிட் சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்டிலும் உங்களுக்கு நடக்கும். மேலதிக விவரங்கள் எங்கள் டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே என்று டைப் பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல்ல பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், இதுக்கு முதல் நடந்த வகுப்புகள் சில சாம்பிள் கிளாஸஸ் உங்களுக்கு தந்திருப்போம். ரைட், ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிள்ளைகள் இருக்கிறீங்க, புதிதாக ஜாயின் பண்ண எதிர்பார்க்கிறார்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்குரிய சிலபஸ் இதுல இந்த செஷன் நோக்கம் சிலபஸ் சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தல் தான். டபிள்யூடி என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நான் சொல்லலை, பிகாஸ் நீங்க தெரியாம வரல ஒருத்தர். இப்ப நாங்க புதிதாக நாங்க ஏற்படுத்தி இருக்கிற ஒரு புது மாடியூல் எங்கடையில இப்ப நிறைய பிள்ளைகள் டபிள்யூடி படிச்சுட்டாங்க, டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்க வேலை வாய்ப்புகளுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எவ்வாறு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது, கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல நடக்கக்கூடிய எக்ஸாம் சூடாக எவ்வாறு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று வழங்குவது என்பது தொடர்பாக நாங்கள் உரிய வளவாளர்களோடு பேசி நாங்கள் அதற்குரியதாக ஆரம்ப கட்டமாக இந்த டீச்சிங் எக்ஸாம், கவர்மெண்ட் டீச்சிங் எக்ஸாமுக்குரிய அதுக்குரிய வழிகாட்டுகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். எதிர்காலத்துல நாங்கள் என்ன செய்ய போறோம், ஏ லெவல் எழுதின பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எப்படி பெற்றுக்கொள்வது, ஏ லெவல் 3 பாடம் பாஸ், ஓ லெவல் 6 பாடம் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எவ்வாறு இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ், பிகாஸ் நாங்க இந்த கேர்ள்ஸ் இருக்காங்க தானே, கேர்ள்ஸையும் நாங்க கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்றோம். இந்த பிரைவேட் செக்டர்ஸை பொறுத்தளவையில கொழும்பு சைட்ல இருக்கிற கேர்ள்ஸை தவிர்த்து ஏனைய பிரதேசங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரைவேட் கம்பெனிகளுக்கு போவதற்கு அவங்களோட வீட்டுல தடைகள் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக எங்களுக்கு அறியக்கூடியதா இருந்துச்சு. பிகாஸ் லெவல் 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டவே இருக்காங்க, வீட்டை விடலை சார் வேலைக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா கவர்மெண்ட் ஜாப் பண்ண என்ன செய்யறாங்க, அவங்க வேலைக்கு அனுப்புறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி நாங்க போட்டி பரீட்சைகளுக்கான வகுப்புகளையும் எதிர்காலத்தில் ஆரம்பிச்சு அவங்களை டிஜிட்டல் டியூட்டர்ஸ்ல கற்றுக்கொண்டு டபிள்யூடி கம்ப்ளீட் பண்ண மாணவர்களை கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ஒரு ஆபீசராக நாங்க சேர்ல அவங்கள பாக்குறதுக்கு நாங்க விரும்புறோம். அதுக்குரிய வழிகாட்டல்களையும் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ரைட், உடனடியாக இதுக்குரிய சக்சஸ் வராது, பட் நாங்க அதுக்குரிய ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்குரிய வழிகாட்டல்களையும் நாங்க வழங்குவோம். ரைட், ஆகவே இதுக்குரிய குரூப் லிங்க் இருக்கு பிள்ளைகள், ஷேர் பண்ணிருக்காரு சார், உங்களுக்கு செட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்காரு குரூப் லிங்க். ரைட், நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க குரூப்ல. 2026 ஜூலைக்குரிய கிளாஸஸ், ஜூலை தான் எக்ஸாம் நடக்கும், ஜூலைக்குரிய கிளாஸஸாக இது இருக்கும். ரைட், சிஏ பொறுத்தளவையில் சிஏ தமிழ் மீடியம் தான், பிசினஸ் லெவல் 3 மொழியிலையும் செய்யலாம் பிசினஸ் லெவல. ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தமிழ் மீடியத்துல நாங்க கற்பிக்கலாம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் எங்கள்கிட்ட இருக்கு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், பட் நியூ சிலபஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் தமிழ் மீடியத்தில். ஏசிசிஏ நாட் அவைலபிள் எங்களிடம் இல்லை, சிஎம்ஏயும் இல்லை, சிமாவும் இல்லை. சிஎம்ஏ இன் ஃபியூச்சர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஎம்ஏ டபிள்யூடி கம்ப்ளீட் பண்ண ஆட்களுக்கு, டபிள்யூடி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு டார்கெட் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ரைட், வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? கிளாஸ் ஃபீஸ் சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க. கிளாஸ் ஃபீஸ் பிள்ளைகள் லெவல் 1 4 பாடங்களுக்கு, எவ்ரி ஒன் செட்ல போறேன், லெவல் 1க்குரிய 4 பாடங்களுக்கும் உங்களுக்கு சார் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நான் சொல்றேன் 7000 வரும். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணாக்க நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். லெவல் 2 பாத்தீங்கன்னா 4 பாடங்களுக்கு 10,000 அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. லெவல் 3க்கு பாத்தீங்கன்னா 14,000 வரும். ரைட், அட்மிஷன் ஃபீஸ் ஒவ்வொரு லெவலுக்கும் இருக்கு, ஒரு லெவல் இருக்கு. டியூட் ஃபீஸ் செப்பரேட்டா வரும். டியூட் ஃபீஸ் சொல்றது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வரும். லெவல் 1க்கு 2,000 வரும், லெவல் 1க்கு 2,000, லெவல் 2க்கு 3,000, லெவல் 3க்கு பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டலா சொல்றேன் 3,450,
இதான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸுக்குரிய ஃபீஸ். இதுல நீங்க தனித்தனி பாடங்கள் விரும்பினாக்களும் பெற்றுக்கொள்ளலாம். லெவல் 1ல ஒரு பாடம் 500 அப்படி வரும், சாரி 750 கொரிய சார்ஜோட தான். லெவல் 2லையும் அதே மாதிரி தான், அக்கௌண்டிங்ல மற்ற பாடங்கள். லெவல் 3யும் அதே மாதிரி 4 பாடங்களுக்கு 3250 பாடம் 900 அப்படி வரும் வித் கொரிய சார்ஜஸ். ரைட், இதான் இதுக்குரிய கிளாஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட், மேலதிக தகவல்கள் தேவையான பிள்ளைகள் இந்த நம்பர்ஸுக்கு நீங்க கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 அட்மின் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அட்மின். ஸோ அவங்க 4 பேரும் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ரைட், உங்களோட கிளாஸ் டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்க பேசிக்கொள்ள முடியும். ரைட், இதில் டைரெக்டாக கால் பண்ணீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன், என்கிட்ட நான் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எஸ், லெவல் பை லெவலாக செய்யலாம். லெவல் 1ஐயும் லெவல் 2ஐயும் ஒன்றாக செய்து கொள்ள முடியும், ஒரே டைம்ல செய்யலாம் 8 பாடங்களையும். இல்லை உங்களுக்கு அது ஹை ரிஸ்க்ன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா லெவல் 1, 2 செய்யறதுக்கு எனக்கு நேரம் போதாமல் இருக்கு, எனக்கு படித்துக் கொள்வது கடினமாக இருக்கு, கற்றுக்கொள்வது கடினமாக இருக்கு, மேனேஜ் பண்ணிக்கொள்றது ஹார்டா இருக்கு ரெண்டு ஃபீல் பண்ணீங்கன்னா லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கு லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 செப்பரேட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 18 months 18 மாதங்களுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் WTA. லெவல் 1ஐயும் 2ஐயும் ஒன்றாக செய்தீங்கன்னு சொன்னா 1 இயருக்குள்ள WTA கம்ப்ளீட் பண்ணலாம். NVQ லெவல் 5க்கு சமனானதாக WTA காணப்படும். ரைட், ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். செஷன் முடியும் வரைக்கும் நீங்க ஆக்டிவாக இருந்ததுக்கு. ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமாக டவுட் இருக்கா, செக் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நேரடியாக நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் கண்டெக்ட் பண்ணலாம். நீங்க உங்களோட பிரச்சனையை சொல்லி நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாலும் ஓகே, டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டாலும் ஓகே. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 071 315 5095. என்னுடைய பேர் மஸ்ஹர் ஃபைசி என்று சொல்லுவோம். ரைட், நான் BBA சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, MWT சர்டிஃபைட் பிசினஸ் அக்கௌண்டன்ட், ஹைனஸ் அண்ட் டிப்ளமா இன் IT சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். மாஸ்டர் இன் பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் CS ஸ்ரீலங்காவில் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். கரண்ட்லி ஒர்க்கிங் அஸ் ஆடிட் சூப்பரிண்டென்ட் at National Audit Office, SLA US, SLAS மாதிரி SLA US என்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் நான். Any doubts? ஏதாவது டவுட் இருந்தா பிள்ளைங்க கேட்கலாம். டைம் அதிகமாக போயிட்டு Safa sir, are there any offers on class fees for district top rankers in the previous batch? Exam to continue? Yes, definitely available. Admin number is Safa, நீங்க மெசேஜ் ஒன்று பண்ணுங்க, நான் admin reply பண்ண சொல்றேன், உங்களுக்கு definitely discount available. Yes, class recording நாங்க provide பண்ணுவோம். எஸ், நாளையிலிருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, வேறு வேறு இடங்களையும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இனஃப் டைம் போதும். உங்களுக்கு நியூ சிலபஸுக்குரிய ஸ்டடி பேக் இன்னும் தமிழ் மீடியத்தில் இன்னும் வரல, ஸோ அவங்க இன்னும் இஷ்யூ பண்ணப்படலை. பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி பேக்ஸ் அவைலபிள், அதோட சிலபஸ் கண்டென்ட் அவைலபிள். ஆல்ரெடி நடந்த எல்லாமே நான் சொன்ன பெரிய மாற்றங்கள் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு அதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்பெஷல் எஸ் சார், ரம்ஜான் டைம், ரைட், ஓகே. முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்டிங், ஸோ டோன்ட் வரி, நாங்கள் உங்களுக்குரிய கிளாஸ் அரேஞ்ச் பண்ணாங்க டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செஞ்சு தருவோம், பிரச்சனை இல்லை. பிகாஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் அட்டெண்ட் ஆக முடியாவிட்டால் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸ் டைம் ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் தான் இருக்கு. 7 o'clock இருந்து தான் கிளாஸ் நடக்கும், அல்லது 7:30 இருந்து நடக்கும் கிளாஸ். எக்ஸாம் நெருங்கும் போது கொஞ்சம் கிளாஸ் அதிகமாக அரேஞ்ச் பண்ணப்படும். ஆல்ரெடி சிலபஸ் முடிஞ்சிடும், பட் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பர்பஸுக்காக வேண்டி கிளாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வர முடியாது, உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் தருவோம், ஸோ நீங்கள் செய்யலாம்.
ஏஐடி கார்டு எப்போ கிடைக்கும்? எஸ், ஆல்ரெடி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டபிள்யூஐடியில் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ், டெஃபினெட்லி ஜூம் யூசர். எஸ், டெஃபினெட்லி ரெக்கார்டிங். இந்த ரெக்கார்டிங் நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணுவோம். எஸ், எங்களுக்கு ஒரு ஈவினிங் 9 o'clock கிளாஸ் முடிஞ்சால் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ரெக்கார்ட் கிடைச்சிடும். மிட் நைட் நீங்க எப்படி பார்க்க மாட்டீங்க தானே, ஸோ உங்களுக்கு மார்னிங் ரெக்கார்ட் கிடைச்சிடும். மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங். எஸ், டைம் சேஞ்ச் பண்ணலாம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட்டுக்கு அமைவாக நாங்கள் டைம் சேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலாக்கள் அவங்களோட இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் ஒர்க்குக்கு போயிட்டு வர ஆட்களுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி தான் எங்களோட கிளாஸ் டைம்ஸ் இருக்கு. ஸோ அது ப்ராப்ளம்னு சொன்னால் நாங்கள் சேஞ்ச் பண்ணி தரோம். பட் டெஃபினெட்லி வி வில் ப்ரொவைட் ரெக்கார்டிங்ஸ் தரோம். கிளாஸுக்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரையும் டபிள்யூடின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பியிருக்கேன். செட் பாக்ஸில் பாருங்க. பென்னூர் சாந்த், உங்களுக்குரிய நாங்கள் உங்களுக்குரிய கைடன்ஸ் அட்மின் தருவாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நிறைய பேருக்கு இந்த பேர் நிறைய பேர் நான் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. எஸ், ஓகே, நல்ல பேரையும் பார்த்து. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட்ஸ் என்ன கண்டக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். டபிள்யூஐடி ரிலேட்டடா இருந்தாலும் சரி, உங்களோட ஏ லெவல் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுவது சம்பந்தமாக அல்லது யூனிவர்சிட்டி சம்பந்தமான இஷ்யூஸா இருந்தாலும் என்ன கண்டக்ட் பண்ணுங்க. அதே அட்மின் நம்பர் தான். நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் தரோம். கிளாஸுக்கு வாராக்கள் இருந்தாலும் சரி, அவுட் சைடர்ஸ் இருந்தாலும் சரி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து என்ன கிளாஸை முடிக்கணும் பிள்ளைகள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹலோ, தேங்க்யூ வெரி மச். Okay, good night. I wind up this session. Yes, group plan record share பண்ணுவா.